ஹலோ ஹலோ ஆனை மாமுகத்தோனே அரணாருட புத்தீரனே அரணாருட புத்தீரனே அரணோடைய புத்தீரனே அரணோடைய புத்தீரனே ஆனை மவைத்தோனே விநாயகா அம்மை பார்வதியாளின்றெடுத்த பாலகா முகத்தோனே அரணாருட புத்தீரனே அரணாருட புத்தீரனே பானைமால் வைத்தோனே விநாயகா அம்மை பார்வதியாளி தடுத்த பாலகா சோலை மாவில் முருகா செந்தோர் வடிவேல் முருகா செந்தோர் வடிவேல் முருகா செந்தோர் வடிவேல் முருகா திருச்செந்தூர் வடிவேல் முருகா ஆனவர்க்கு உபகாரி ஆனவா நீ ஆடுமையில் மீது ஏறி ஓடிவா பால சரசுவதே அம்மா வந்து கொடிகொள்ளம்மா அம்மா வந்து கொடிகளம்மா என் தாயே வந்து கொடிகொள்ளம்மா தாயே வந்து கொடிகளம்மா காலை மாலை உன்னை தொழு வேணம்மா பாடும் கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா அணைவாள் முகத்தோனே அரணோடைய புத்திரனே அரனோடைய உத்தீரனே பானைமால் வைத்தோனே விநாயகா அவள் பார்வதியால் இன்றெடுத்த பாலகா வாழ்த்தினேன் என் கோருவை போற்றினேன் சபைதனிலே போற்றினேன் சபைதனிலே போற்றினேன் சபைதனிலே போற்றினேன் சபைதனிலே வணங்கியே வில்லில் இசை பாடவே நான் வணங்கினேன் வீரலட்சுமி அம்மையே அழகாக அமைந்திருக்கின்ற அகஸ்தீஸ்வரம் ஊரில் சரி அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலில் சரி. நடந்து கொண்டிருக்கின்ற விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எங்களுக்கு இங்கே பாட அனுமதி அளித்த எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். சரி அருள்மிகு அகஸ்தீஸ்வர முத்தாரம்மன் கதையை உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். சரிதான். நாங்கள் பாடுகின்ற இக்கதையில் சொல் குற்றம் இருக்கலாம், பொருட்குற்றம் இருக்கலாம், ரகதால குற்றம் இருக்கலாம். சரிதான். இவை அனைத்தையும் பொறுத்து கொண்டு இந்த மழலை உள்ளங்களை வாழ்த்தும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயனுடன் மாலும் தேடி அடிமுடி காணாதின்போம் சரி நயனமோன்றுடைய வேத நாயகன் தன்னை போற்றி உயர்தன குண்டாளின்ற சொல்மூவர் கதையை பாட பாட கதகரி முகத்து வேள கணபதி காப்புதானே மாட்டிலே ஏறுமிசன் வரத்தினால் லிங்கம் வாங்கி கோட்டுமாதனத்தாளின்ற குமிர்தனாதித்த நீலன் கேட்டதோர் வழியினாலே சொன்னதோர் வரங்கள் வாங்கி முக்காட்டிலே கோட்டையிட்ட காவியம் பாடுவோமே. நம்மை நம்பி கயம் வளரும், கயத்தை நம்பி மீன் வளரும். சரிதான். மின்னல் கண்டால் மழை பொழியோ, மேனி கண்டால் பயிர் எழும்போ. உன்னை கண்டால் பணம் பெருகோ, பூ விரிந்தால் வண்டுரையோ. உன்னை நம்பி நாங்கள் வந்தோம் உலகளந்த மாதாவே. 10 மாதம் தான் சுமந்து பாவித்தேன் என்னுடம்பை தத்துவமாக பெற்ற என் தாய் தந்தையரை வணங்கி கொண்டு சிற்று மாதையோடு சிவனோடி வாதாடி வாதாடி வந்த முத்து மாலை தாயே முன்னின்று காரும் அம்மா.
ஓடி சென்று தேரேறி திசைகளெல்லாம் தானதிர உதிரி என்று உனை வித்தெடுத்தால் இவ்வுலகம் பதறுதம்மா. மருந்து கொடு மருந்து கொடு மருந்து கொடுத்து அடியவரை காக்க வல்லாள் மருந்தென்று உன்னை நம்பி வந்தேன் பாவேரை முத்து மாலை அம்மனே. ஒரு முத்து முத்து உலகமெல்லாம் ஆளு முத்து சரிதான் திரு முத்து முத்து இளம்பிரை தெய்வார்கள் போற்று முத்து முத்து ரகுராமன் வலதுகரம் தரித்த முத்து சொரி முத்து மாலை அம்மன் என்று சொன்னால் அடியனை சூழும் வினை எல்லாம் அகன்றோடி போய் விடுமாமே. உலகுதனில் ஒன்றாக நின்றம்மாதாவே உலகுதனில் ஒன்றாக நின்றம்மாதாவே பொருளும் நல்ல சொரி முத்து மாலை அம்மா. எரியும் சுடர் உனதுடைய பிறவிகதை பாட எரியும் சுடர் உனதுடைய பிறவிகதை பாட இளையம் ஆடியனோட நாவில் உரை தாயே நாவில் உரை சரசுவதி நல்லவளு நீதான் நாவில் உரை சரசுவதி நல்லவளு நீதான் அஞ்சுண்ட அரணோடு வாதாடி வருவாய் வாதாடி வாதாடி அம்மா வந்தவளு நீதான் அம்மா வாதாடி வாதாடி வந்தவளு நீதான் வாதாடி வாதாடி வந்தவளு நீதான் வித்தை தந்த அப்பொழுது ஆளுவது நீதான் வித்தை தந்த அப்பொழுது ஆளுவது நீதான் ஆளுவதும் நீ அல்லவா அம்மை புத்தாரே. அடியே நான் உனதுடைய பிறவிகதை பாட அடியே நான் உனதுடைய விரவிகதை பாட ஈரான புகழ் முத்து மாலை மாதாவே வந்தருள் வயந்தாயே அம்மா வைரவியோ நீதா அந்த சொல்லருள் வயன் தாய் அம்மா பைரவியோ நீதான் அருள் வயந்தாயே வைரவியோ நீதான் அழுகாத வில்லதிலே நாவாலிசை பாட அழுகாத வில்லதிலே நாவலீசை பாட அழுகாமலே வந்து வட்ட முதருவாய் நல்ல முத்தார் அம்மன் கதை பாடலுற்றேனே. நல்ல முத்தார் கதைகள் பாட கதைகள் பாட நல்ல கதைகள் பாட முக்கண்ணனே துணை வருவாய் துணை வருவாய் நல்ல மூத்தார் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட அந்த முக்கண்ணனே துணை வருவாய் துணை வருவாய் அந்த முத்தாரோட கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க ஆதிசிவா துணை வருவாய் துணை வருவாய். போர், போர். பொங்கு செம்பு தீவு கப்பால் அல்லிவு கப்பால் இரண்டாம் கடல் ஒரு கடலா ஒரு கடலா ஆண்டியரும் கரை தீவில் கரைதீவில் இரண்டாம் கடல் இருட்டு கடல் இருட்டு கடல் பெரிய கொண்டான் தீவு கப்பால் அல்லிவு கப்பால் நாலாம் கடல் நல்ல கடல் நல்ல கடல் இத்தனையோ சூழ்ந்திருக்கோம் இத்தனையோ சூழ்ந்திருக்கோம் இளங்கடல் பெருங்கடலா இத்தனையோ சூழ்ந்திருக்கோம்
மாமுனி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரானவர் அப்படி கங்கை நீரை கமண்டலத்துக்குள்ளே அடைத்து விட்டாராம். சரி, கமண்டலத்துக்குள்ளே கங்கை நீரானதை அடைத்து வைத்து வருகின்றார். பார்த்தார்கள், நாட்டு மக்களுக்கு தண்ணீர் இல்லை என்றால் நாடு என்ன ஆவது, பஞ்சத்துல அடி வாங்கிருமப்பா என்று சொல்லி முருகப்பெருமா விநாயக பெருமாள் காகமாக வடிவெடுத்து கமண்டல நீரை தட்டிவிட்டு அப்படி ஒத்த போடு தண்ணி எல்லாம் கீழே தன்னாலே கங்கை நீர் அப்படி ஆறாக பாய்ந்து ஓடுகின்றதாம். இப்படி பார்த்தார்கள், கங்கை இப்படியே விட்டோமே ஆனால் நாட்டுக்குள் சென்று நாடெல்லாம் அழித்து விடுவாள் என்று பார்த்தா நாட்டை தீர்த்து வச்சுடுவாப்பா என்று சொல்லி இந்த கங்கை நீரை எடுத்து 7 சமுத்திரங்களாக பாவித்து எப்படி 7 கடல்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். சரி, 7 சமுத்திர கடல்களாக ஆக்கி வைக்கின்றார்கள். 1ஆம் கடல் ஓர் கடலாம், பாண்டியரும் கரை தீவில் 2ஆம் கடல் இருட்டு கடல். சரி, இப்படி 7 கடலாக பாவித்து 7 கடலுக்கு அப்பால் இருட்டு நாடு தோன்றுகின்றதாம். சரி, நாடா இருட்டு நாடு என்றால் ஒளி இல்லாத ஒரு நாடு. அப்படியே இப்படியே இருட்டு நாட்டிலே பரங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு பாறை இருக்கின்றதாம். சரி, அந்த பாறை பக்கத்தில் விருட்ச மரம் ஒன்று இருக்கிறதாம். விருட்ச மரம், இந்த மரத்தடியில் என்னப்பா பெரும் கரையான் புற்று வாழ்ந்து வருகின்றது. கரையான் புற்று இருந்தா மறை நேரத்துக்கு காணாம போயிருக்கணுமே. அது அப்படிதான். அப்படியோ அந்த கரையான் புற்றுக்குள் ஒரு பாம்பு வாழ்ந்து வருகிறது. சரிதான், வசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு. வசுகி விஷத்தை எல்லாம் ஒரு பானையில் அப்படி கக்கி சரி அமிர்த கர்ப்ப கலசத்தில் வைத்து வாழ்ந்து வரும் நாளையில் பார்த்தார் சக்தி முனியானவர். சரி, இந்த அமிர்த கர்ப்ப கலசமதை நாட்டிலே வைத்தால் நாட்டுக்காகாது. ஆமா, தேவாதி தேவர்களை கொடுத்தால் தேவலோகம் அழிஞ்சு எல்லாம் அழிஞ்சு போயிருப்பா இந்த விஷத்தை சாப்பிட்டா என்று என்ன செய்கிறார் தெரியுமா? என்னப்பா செய்கிறார்? அமிர்த கர்ப்ப கலசமதை 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 அந்த ஆதிமுனி உருவேற்றார் அமிர்த கர்ப்ப கலசமதை 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 ஆதிமுனி உருவேற்றார் பிஞ்சிமணி தன்னை போலே பிறந்தாரை அரக்கியர்கள் 7 நல்ல அரக்கியர்கள் அரக்கியர்கள் இன்பமோடு தான் பிறந்தார் தான் பிறந்தார். இப்படி அமிர்த கர்ப்ப கலசமதை ஆதிமுனி உருவேற்க பிஞ்சிமணி தன்னை போல பிறந்தார் 7 அரக்கியர்கள். 7 அரக்கிமார்கள் பிறக்கின்றார். யார் யாரெல்லாம் பிறக்கின்றார் தெரியுமா? யாரெல்லாம்? நீலி நீலி என்றொருத்தி, சரிதான், நீலகண்டி என்றொருத்தி, மல்வி என்று சொல்லி ஒருத்தி, செல்வி என்றொருத்தி. சரி, இப்படி 7 நல்ல அரக்கியர்களும் இன்பமுடன் பிறந்தார்கள். அப்படி அழகா ஓடி ஆடி விளையாடி வளர்ந்துட்டே வர்றாங்க. இதில் 4 அரக்கியர்கள் தேவலோகம் செல்கின்றார்கள். அப்படி 3 பேரை விட்டு 4 பேர் தேவலோகத்துக்கு சென்றாச்சு. 3 பேர் இங்க இருக்கின்றார்கள். இருக்கும் பொழுது நினைக்கின்றார்கள் மனதில், என்னப்பா நினைக்கின்றார்? அக்கா, என்னக்கா, ஆடவர்கள் துணையின்றி நாம் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். ஆமா, பெற்றெடுக்கணும் கேட்டுக்க, தனிமையாவே இருக்கும், நம்ம ஒரு குழந்தை இருந்தா தான் நல்லா இருக்கும் என்று சொல்லி ஆதி சிவனை நோக்கி தவம் இருக்கின்றார்கள். என்னப்பா எப்படி தவம் இருக்கிறா தெரியுமா? எப்படி தவம் இருக்கின்றார்? அப்படி கரையான் புற்று வரலும் தவம் இருக்கின்றார்கள். அவர்கள் மேல் போடும் கரையான் புற்றானது தோன்றி தவம் அறிவையாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது பார்வதா தேவியானவள் பார்த்தார். என்னம்மா? ஐயா சுவாமி, என்னம்மா? கீழே பூலோகத்தில் 3 அரக்கியர்கள் தவம் இருக்கின்றார்கள். ஆமா, அவர்கள் இருக்கும் தவமானது உங்கள் காதில் கேட்கவில்லையா? எனக்கு செவியில் அறிந்தேன் தாயே. அப்படி என்றால் உடனே சென்று வரம் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கேட்கின்ற வரத்தை என்னால் அளிக்க முடியாதல்லவா? ஈசன் அளிக்க முடியாத அளவு பெரிய வரமா? அப்படிப்பட்ட வரம் தான். என்ன வரம்? ஆடவர்கள் இல்லாமல் குழந்தை பெருக்க வேண்டும் தான் தவம் இருக்கின்றார்கள். சரி, என்னால் அந்த வரத்தை அளிக்க முடியாது. ஏன் அளிக்க முடியாது? அளித்தேனால் பூலோக மக்களுக்கு இழிவானது ஏற்பட்டுவிடும். அப்படி என்றால் யாரால் இந்த வரத்தை கொடுக்க முடியும்? சக்தி முனியானவர் தவத்தில் இருக்கின்றார் அல்லவா? ஆமா, அவரால் மட்டுமே இந்த வரத்தை கொடுக்கும். பார்வதா தேவியானவள் சொல்லுகின்றாள். என்னப்பா சொல்லுகின்றார்? அம்மா அரக்கியர்களே, யாரம்மா? நான் தான் ஆதிசக்தி பார்வதி வந்துள்ளேன். அம்மா, ஆதிபரன் வரவில்லையா? ஆதிபரன் வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? நீங்கள் இருக்கின்ற தவம் அப்படி. நாங்கள் இருக்கின்ற தவத்தை பார்த்து அவர் மனம் இறங்க வேண்டுமே. அதான் நான் மனங்கி இறங்கி இருக்கிறேன். அவர்களுக்கு நோக்கிதானே நான். சரி, அதெல்லாம் விடுங்கள். சரி, உங்களுக்கு ஆடவர்கள் என்று குழந்தைகள் வேண்டும். ஆமாம். அப்படி என்றால் நீங்கள் சக்தி முனியை நோக்கி தவம் இருக்க வேண்டும். சக்தி முனியை நோக்கியா? ஆம்.
அப்படியே ஆகட்டும் அம்மா. என்று சக்தி முனியை நோக்கி தவமா இருக்கின்றார்கள். சரி, தவத்திலே மகிழ்ந்தார் சக்தி முனி. 3 பரல் எடுத்து கையில் கொடுக்கின்றார்கள். நாங்கம்மா 3 பேரும் ஒவ்வொன்ன வச்சிடுங்க. 3 பரலை எடுத்து அந்த சக்தி முனிவர் அந்த முனிவர் நீர்குழலாள் அந்த அரக்கியர் பெண் கையில் கொடுத்தார். 3 பரலை எடுத்தந்த சக்தி முனிவர் அந்த அரக்கி பெண்கள் கையில் கொடுத்தார். விட்டு மூவேரோ பரிசயிருக்கிற காலோ மேலே குமர் தம்புதன்னை சூடி பிள்ளை இல்லாத மக்களை இந்த பரலை உண்டு குழந்தை பெற்றிடுவேர் என்றார். மாப்பிள்ளை இல்லாத குழந்தை ஏற்ற பரலை அந்த பரலை உண்டு அங்கு குழந்தை தனையுமே இப்படி 3 பரலை எடுத்து கொடுத்ததும் அப்படி 3 பேர் கையிலும் 3 பரலை கொடுக்கின்றார் சக்தி முனியானவர். 3 பரலை உண்டு 3 குழந்தையானது பிறக்கின்றது. அழகான குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். 3 ஆண் குழந்தை பார்த்தார்கள். ஆடவர் துணையின்றி ஆண் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று ஆண் குழந்தை பெற்றெடுத்தோம். ஆமா, இப்பொழுது ஆண் குழந்தை அல்லவா பிறந்திருக்கிறது ஆமா என்று நடு காட்டுக்குள் போட்டுவிட்டு பறந்து செல்கின்றார்கள். ஐயோ, இந்த 3 குழந்தைகள் அழுகின்ற ஓசையும் அரணார் திருச்செவி கேட்கின்றது. தவம் செய்த குரல் கேட்டது போலவே அழுகின்ற குரலும் கேட்கின்றதா? அழைத்தார் நந்திதேவரை. ஐயா, எங்கு இருந்தோ குழந்தை சத்தம் கேட்கிற, உடனே சென்று பார்த்து வர. அப்படியே ஆகட்டும் ஐயா என்று கீழே வந்து பார்க்கும்போது 3 குழந்தைகளை அழைத்து சரி ஆதி கொள்ளும் கைலாச மலைக்கு செல்கின்றார். சரி, 3 அரக்கியர்களை அழைத்தார் ஆதிசிவன். அம்மா, குழந்தை வேண்டும் என்று குழந்தை பெற்றெடுத்தீர்கள். இப்பொழுது குழந்தை நடு காட்டுக்குள்ள போட்டு விட்டு சென்று ஆடவர்கள் இல்லாமல் தான் நாங்கள் குழந்தை பெற்க வேண்டும் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை ஆகிவிட்டது அல்லவா? அப்படி என்றால் ஆண் குழந்தைகளை நாங்கள் வளர்க்க மாட்டோம். இந்த குழந்தைகள் பட்டினியாக இருக்கிறது அல்லவா? நாங்கள் இரவில் மட்டுமே அக்குழந்தைகளுக்கு பால் கொடுப்போம் என்று சொன்னதும் பார்த்தார் நந்திதேவர் ஆனவர். 7 வருடங்களுக்கு இருட்டாக போக கடவும் என்று சாபத்தை விடுகின்றார். 7 வருடங்களில் 3 குழந்தைகளும் வளர்ந்து நிற்க 7 வயதுல நல்லா புசு புசு எல்லாம் வளர்ந்தாச்சு. இப்படி 7 பேரும் வளர்ந்தவுடன் நந்திதேவர் ஆதி கொள்ளும் கைலாசமரை அழைத்து வருகின்றார். அப்படி அழைத்து வந்து தேவாதி தேவர்களை பார்த்தார். ஒரு அரக்கிக்கு பிறந்த குழந்தைய கைலாசமலை கூட்டிட்டு வராரு. விடக்கூடாது என்று 4 கோட்டை வாசல் கதவுகளையும் அடைத்து விடுகிறார்கள். அங்கிள், யாரு? நான் தான். டேய், அரக்கியர்கள் மகன்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது, வெளியே போங்கடா. நந்தி தேவர் தான் எங்க அப்பா. அரக்கர்களுக்கெல்லாம் ஆதி கொள்ளும் கைலைக்கு இடம் இல்லை, உடனே வெளியே செல்லுங்களடா. எங்களை உள்ள விட மாட்டீங்க. முடியாது. உங்களை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன். இப்படி அழகான வில்வ மரத்தடியில் உப்புற காட்டுக்குள்ளே இருக்கின்றார்கள். சரி, இப்படி இருக்க சக்தி முனிவர் ஆனவர் முக்தி அடைய வேண்டும் என்று சொல்லி மாபெரும் வேள்வியானது வளர்க்கின்றார். அப்படி சக்தியானவர் முக்தி அடைய வேண்டும் என்று வேள்வி குறியிலேயே பார்த்தார் சந்திர முனிவரானவர். என்னப்பா, நம்மளுடைய குரு வந்து முக்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமா, நம்மளால் அவர்கள் முக்தி அடைந்தால் என்று சொன்னால் நமக்கு அவர்களுக்கு தான் பெருமை என்று சொல்லி வேள்விக்குள்ளே சாடுகின்றார். இவர்கள் சாடியதும் 7 உலகமெல்லாம் புகைமண்டலம் ஆக போகின்றது. ஒரே புகைமண்டலமா இருக்குது, கண்ணே தெரியாம பார்த்தார். ஆதிசக்தியானவள் கீழே வந்து பார்க்கின்றாள். மாபெரும் வேள்வியானதில் புகை மண்டலமாக இருக்கின்றது. சரி, இப்படி வேள்வியை சுற்றி வரும்போது வேள்வியின் அனல் வெப்பத்தி காரணத்தினால் ஆதிசக்திக்கு வேர்வை வருகின்றது. சரி, வேர்வை வாரி நாட்டிலே விட்டால் நாடு அழிந்துவிடும். ஆமாம், கடலிலே விட்டால் கடல் கொந்தளித்து விடும். கொந்தளித்தும்லப்பா என்று அந்த வேள்விக்குள் வாரி போட்டதும் அப்படி எங்கேயோ நம்ம வேள்வியிலேயே தூக்கி எறிஞ்சாச்சு. போட்டவுடன்
மூன்று முகத்தழகி முத்தாரம்பிகை வந்து பிறந்து நிற்கின்றாள். சரி. மற்றும் யார் யாரெல்லாம் பிறந்து நிற்கின்றார் தெரியுமா? யாரெல்லாம்? முத்து மாலை உலக இழந்தாள் மூன்று மோகம் கொண்ட தாயா. முத்து மாலை உலக இழந்தாள் மூன்று மோகம் கொண்ட தாயா. பூடைய பேச்சி எம்மை பூப்படை கோகந்தவளா. முத்தோரை தூத்தரித்து சித்தோரை காப்பவளா. முத்தோரை தூத்தரித்து சித்தோரை காப்பவளா. உதட்டின் மேல் ஏறிக்கொண்டு சாதிக்கின்ற நாச்சியாரோ. கல்ல சொந்தழுவி வரும் உலகளந்தாளுடனே. கல்ல சொந்தழுவி வரும் உலகளந்தாளுடனே. கால பேச்சியோடு சுங்கால காந்தக்காரி. புலவர் புகழுகிற பெரிய மாதாவுடனே. உலகம் புகழமுட பெரிய மாதாவுடனே. ஒரு திட்ட வரை வெட்டி அறுத்திட்ட மாலையம்மை. அண்ணன் பிள்ளை போல் வளரும் சின்ன பிள்ளை மாதாவோ. அண்ணன் பிள்ளை போல் வளரும் சின்ன பிள்ளை மாதாவோ. பகலில் வளர்க்க விடும் பகல் காட்டு ஊசக்காரி. எனக்காரி ஆயிருக்கும் அனல்காரி தாயவளோ. ஜனக்காரி ஆயினோ அனக்காரி அனவளோ. வெள்ளத்தில் வெள்ளை இருக்கும் ரத்த பலிகாரியோடு. கண்ணநல்லூர் மாறி என்றோ திருக்கடவூர் மாறி என்றோ. கண்ணநல்லூர் மாறி என்றோ கருக்கடவூர் மாறி என்றோ. வல்லபத்திரகாளியோடு வல்லமுத்தார் தான் பிறந்தாள். வல்லபத்திரகாளியோடு வல்லமுத்தார் தான் பிறந்தாள். இதழம்போ பெரிய செல்வி மாதுளம்போ நிறந்தாளே. அந்த வெப்பகுளை காரியோடு வேலு பிள்ளை தாயவளா. வெப்பகுளை தாலியோடு வேலு பிள்ளை தாயவளா. வெளி முத்தோ இடுகின்ற மணி முத்து மாலையும். மங்கை உலகளந்தாள் வேள்வில் வந்து பிறந்தாளே. வேதமுத்து மாலையம்மை வேள்வியில் பிறக்க. வேதமுத்து மாலையம்மன் வேள்வியில் பிறக்க. வழி இருந்த பெண்கள் பெண்குறவை வாட. வெண்குடவே நின்ற பெண்கள் வெண்குறவை வாட. மதிலே அமர்ந்த மகமாயே. உலகளந்தாள் பேச்சு முத்து மாலை சொறி முத்தாள். உலகளந்த பேச்சு முத்து மாலை சொறி முத்தாள். தமிய வைரவியே தனக்கு. அஞ்சனக்கண் வேள்விழிக்கு அஞ்சனமை திட்டே. அஞ்சனங்கள் வேள்விழியில் அஞ்சனக்க வேள்வி. பிராமி காதிரட்டில் ஆடு கொப்பம் தூக்கி. கோலம் செய்த பாவினையாள் பால சுரபியானாள். கோலம் செய்த மாவினையாள் பால சுரபியானாள். வீரபரமேஸ்வரியாள் விண்ணும் மண்ணும் உள்ள. கண்ணியரே நீங்கள் எல்லாம் அஞ்சாதிருங்கள் என்றாரே. இப்படி முத்து மாலை உலகளந்தாள் மூன்று முகத்தோடு தாயார் பிறந்ததோ. அந்த வேள்வியிலே முத்தாரம்மையானவர் வந்து பிறக்கின்றார். ஆதிகளும் கைலாசமலை வருகின்றாள். சரி. அரணாரிடத்திலே வரம் வாங்க வேண்டும் என்று சொல்லி என்ன என்ன வரமெல்லாம் கேட்கின்றார் தெரியுமா? என்னவெல்லாம்? காளிப்படையாயிரந்தா. காளிப்படை ஆயிரந்தா. கழகப்படை ஆயிரந்தா. காளிப்படை ஆயிரந்தா. காளிப்படை ஆயிரந்தா. கழகப்படை ஆயிரந்தா. படைகள் ஆயிரந்தா. படைகள் ஆயிரந்தா. பூதப்படை ஆயிரந்தா. ஐயா வலங்கையிலே படை போக. வடகையிலே படை போக. வீரவ நாதே வேணும். படை போக. வடகையிலே படை போக. வீரவ நாதர் வேணும். கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையுடன் தான் கொடுத்தார். ஓடியா. இப்படி மரங்களை வாங்கிவிட்டு முத்தாரம்மை சொல்லுகின்றார். முத்தாரம்மையிடம், அம்மா தாயே, மூன்று குழந்தைகள் அனாதையாக அந்த முப்புற காட்டிலே இருக்கின்றது. சரி. ஆகையினால் மூன்று பேர்களுக்கும் தாயாக இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
ஐயா ஆதிபரனே, என்ன? நீங்கள் சொன்னபடியே நான் செய்கின்றேன். என்ன ஆனால் அந்த முப்பரக்காட்டிற்கு நான் எப்படி செல்வேன்? வடக்கு வாசலில் தேர் இருக்கிறது எடுத்து அப்படி என்று சொல்லி தாயார் தேரிலே அப்படியே கைலாசமலையை சுத்தி வருகின்றாள். சரி. வடகையிலே தேர் வலம் வரவே, வடகையிலே தேர் வலம் வரவே, வடகையில் ஆசோ கிடு கிடு கிடன, வடகையிலாசோ கிடு கிடு கிடன, தெற்கையிலே தேர் வலம் வரவே, தெற்கையிலே தேர் வலம் வரவே, தென்கையில் ஆசோ கிடு கிடு கிடன, தேர்கையிலே தேர் வலம் வரவே, தேர்கையிலே தேர் வலம் வரவே, தேர்கையில் ஆசோ கிடு கிடு கிடன, தென்கையிலே தேர் வலம் வரவே, தென்கையிலே தேர் வலம் வரவே, தெற்கையில் ஆசோ கிடு கிடு கிடன, தெற்கையிலாசோ கிடு கிடு கிடன, தெற்கையிலாச மலையதை விட்டு, தெற்கையிலாச மலையது விட்டு, வானுதல் ஆளுகள் முத்தரமைதாயா, மாதுரையாளுகள் முத்தரமைதாயா, போற காட்டில் வந்து நின்றாளே, போற காட்டிலே வந்து நின்றாரே, போற காட்டில் தாயார் உலக சக்தி வந்து அமர்ந்தாளே. செப்பமுள்ள முத்தாரம்மா, செப்பமுள்ள முத்தாரம்மா, சீர்பெரிய மாதாவே, செப்பமுள்ள முத்தாரம்மா, செப்பமுள்ள முத்தாரம்மா, புல்பெரிய மாதாவே, தாயும் இல்லை எங்களுக்கு, தாயும் இல்லை எங்களுக்கு, எடுத்த தந்தை இல்லை, புண்ணியவதி நீ ஒரு புண்ணியவதி நீ ஒரு எங்களுக்கு போதுமம்மா, புண்ணியவதி நீ ஒரு புண்ணியவதி நீ ஒரு எங்களுக்கு போதுமம்மா. இப்படி முப்புற காட்டுக்குள் தாயார் உலக சக்தியான வந்தமர்ந்து சரி சொல்லுகின்றார் முப்பராதியவள். என்னம்மா அம்மா, பெற்றெடுத்த தாயும் இல்லை, வளர்ப்பார் தந்தை இல்லை, அப்படி அனாதையாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நந்தியோட பொருட்டினாலே நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மா. சரி புண்ணியவதி நீ வருது எங்களுக்கு போதும் அம்மா. இப்படி இப்படி இருக்க சரி இப்படி அழகாய் அரசாட்சி செய்து வருகின்றார். அப்படியே முத்தாரமையான தேவாதி தேவர்களை படைத்து சிறையில் அடைத்தார்கள். அப்படி போடா சிறைகளை அடித்தோம், வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய வைக்கின்றார். சரி பார்த்தார்கள் தேவாதி தேவர்கள். ஆதி சிவனிடத்தில் சொல்ல ஆதி சிவனாரோ கோட்டை தீ வைப்பதற்கு சரியான தருணம் வர வேண்டும் என்று காத்திருக்கின்றார். சரி காத்திருக்கின்றார். நன்றாகவே இப்படி இருக்க ஜோதிடர் அழைத்தார். ஐயா ஜோதிடரே, என்னப்பா? என் தாயார் முத்தாரம்மைக்கு மாபெரும் கோட்டை கட்ட வேண்டும். அப்படி ஆகையினால் நீங்கள் பலாபலனை பார்த்து சொல்லுங்க. இங்க பார்த்தோம்னா எல்லாம் 3 4 8 12 12க்கு 16 பார்த்தாச்சு. என்ன பாத்திய? எல்லாம் பார்த்தாச்சு. சொல்லுங்க. இங்க பாரு, நீ இந்த இடத்துல கோட்டை இட்டேன்னு 52 வருஷம் கோட்டையான்றான். 52 வருடம்க்கு அப்புறம் 52க்கு அப்புறம் அது நடக்க வேண்டியது நடக்கும். 52 வருடம் போதாதா இந்த தேவாதி தேவர்களை சிறையில் அடைப்பதற்கு? நமக்கு தாயார் முகம் பார்த்து சொல்லுகின்றாள், அம்மா தாயே, உனக்கு மாபெரும் கோட்டை கட்ட வேண்டும். சரி, ஆனால் தங்கம் வைரம் எல்லாம் வேண்டும். அது அங்க தெரியுது பாரு, ஒரு பெரிய மலை. எங்க? அங்க. ஆமா ஆமா தெரியல. அங்க போய் என் மூல மந்திரத்தை சொல்லி மலையை பிளந்து என்று தங்க நல்ல மலை பிளந்து தங்க கோட்டை வைக்கின்றார். தங்க நல்ல மலை பிளந்து தங்க நல்ல மலை பிளந்து தங்க கோட்டை வைக்கிறாரா? தங்க கோட்டை வைக்கிறாரா? உதிரமா மலை பிளந்து உதிரமா மலை பிளந்து உதிர கோட்டை வைக்கிறாரா? உதிர கோட்டை வைக்கிறாரா? நல்ல மலை பிளந்து மலை பிளந்து வெள்ளி கோட்டை வைக்கிறாரே. வெள்ளி நல்ல வெள்ளி கோட்டை வைக்கிறாரா? நாள் பிறந்த முத்து மாரே அம்மனுக்கு, முத்து மாலை அம்மனுக்கு, முத்து மாரே அம்மனுக்கு, முத்து மாலை அம்மனுக்கு ஜமணி மண்டபங்கள் கட்டு உல்லாச மாந்தையர்கள் கூட தினத்திலால் பிறந்த முத்து மாலை அம்மனுக்கு, முத்து மாலை அம்மனுக்கு அந்த உல்லாச
ஆசவாந்தையர்கள் கூட வேண்டும் என்று சொல்லி கருத்துடைய மாந்தையர்கள் கருத்துடைய மாந்தையர்கள் அழுக மரங்கள் அறுத்தாரே அவர் அழுக மரங்கள் அறுத்தாரே தங்க நல்ல மலை விளந்து தங்க கோட்டை வைக்கிறார்கள். வெள்ளி நல்ல மலை விளந்து வெள்ளி கோட்டை வைக்கிறார்கள். உத்திரமா மலை விளந்து உத்திர கோட்டையே வைக்கிறார்கள். கோட்டையில கோட்டைகளே கட்டி வைக்கின்றார்கள். கோட்டைக்குள்ளே முத்தாரம்மன் சீரும் சிறப்பாய் கொலுவிருக்கின்றாள். இத்துடன் அருள்மிகு முத்தாரம்மன் சுவாமி திருக்கதையை முடித்துக் கொள்கின்றோம். அகஸ்தீஸ்வரத்தில் கோயில் தோன்றிய கதை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். பாவினையாள் முத்தாரம்மை பார் சிறக்க அகஸ்தீஸ்வரம் ஊரில் அமர்ந்த கதையை பாட சரி பாருலக மக்களுக்கு பண்புடனே அருளளித்த மேவும் கல்லினாலே கோட்டையிட்டு மேனி எல்லாம் ரத்தின மாலை சாத்தி உடனே அகஸ்தீஸ்வரம் மறந்த காவியம் பாடுவோமே. இருந்தம்மை மண்டபமாய் உருவேறினார். அடியேந்தி உன் காலடி வந்தோ மங்கையே உலகு சக்தி. மடியேந்தி உன் காலடி வந்தோ மங்கையே உலகு சக்தி. தஞ்சமம்மா தஞ்சமம்மா தாரணியில் தஞ்சமம்மா தஞ்சம் என்று உன்னை நம்பி வந்தோம் பாவையரே முத்து மாலை அம்மனே. ஒரு முத்து முத்து உலகமெல்லாம் ஆளு முத்து திருமுத்து இளம்பிரை தெய்வார்கள் போற்று முத்து வல்லமுத்து ரகுராமன் வலதுகரம் தரித்த முத்து ஒரு முத்து மாலை அம்மை என்று சொன்னால் அடியனை சூழும் வினை அகன்றோடி போய் விடுமாமே. பூமியிலே 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 குமரி நாடதிலே நாடதிலே பூமியிலே 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 குமரி நாடதிலே பாசமுடல் அமரும் அம்மா இந்த கதைகளிலே கதைகளிலே பூலோகோ வந்த இடம் வந்த இடம் வந்த இடம் உங்களுடைய இந்த இடம் இந்த இடம் பூலோகம் வந்த இடம் வந்த இடம் உங்களுடனே இந்த இடம் இந்த இடம். அன்னை அகஸ்தீஸ்வரம் நாயகி கதை பாடல் உற்றேனே. தெச்சனா பூமியிலே தென்குமரி நாடதிலே அழகான குமரி நாடதிலே நாம் இப்பொழுது இருக்கும் இடம் இருக்கிறது அல்லவா? ஆமா மேடை மேடை அல்ல ஊர் ஊர் அகஸ்தீஸ்வரம். இந்த ஊரானது காலப்போக்கில் நாராயண சதுர்கதி மங்கலம் என்றும் மார்த்தாண்ட சதுர்வேதி மங்கலம் என்னும் பெயர் தாங்கி திகழும் காலத்தில் இமயத்தில் ஈஸ்வரனாருக்கு கல்யாணம் நடக்கிறது. கல்யாண நாளே கூட்டம் நிறைய வந்துருமப்பா. அரணுமை பார்வதி திருமணம் முடிக்க அரணுமை பார்வதி திருமணம் முடிக்க ஆண்டவனர் கல்யாணம் அழகுடனே பார்க்க உலக மக்கள் யாவருமே வடபகுதி சென்றாரே. இந்த உலக மக்கள் யாவருமே அந்த வடபகுதி சென்றாரே. வடபகுதி சென்றாரே வளமுடைய மக்களோ வானமும் பூமியும் இருக்கு
உலகை சமநிலைப்படுத்த வளர்த்த உலகை சமநிலைப்படுத்த போகை வந்த ஈஸ்வரனா சமம் செய்ய வேண்டி அகத்தியனை பிறவி செய்து அகத்திலிருந்து அகஸ்தியரை பிறவி செய்து அகஸ்தியரை பிறவி செய்து அனுப்பி வைத்தாரே. இப்படி அரணுமைக்கு திருமணமா நடக்கின்றது. அப்படி அழகான திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் யாவரும் அரணுடைய கல்யாணம் பார்ப்பதற்காக வடபகுதி செல்கின்றார். வடபகுதி செல்கின்றார்களா? வடபகுதி சென்றதும் மேல் தென்பகுதி ஆனது உயர வடபகுதியானது தாழ்ந்து விட வெயிட்ல தாழ்ந்துட்டு வைக்கல. இப்படி இருக்க அகத்திலிருந்து அகஸ்திய மாமுனியை பிறவி செய்து அவரது பிறவி செஞ்சாங்க தென்பகுதியில் சென்று அமரச் சொல்லுகின்றார். சரி, இப்படி இருந்தது உலகை சமநிலைப்படுத்தி வடபகுதியும் தெற்பகுதியும் சமமாக்க வேண்டும் என்று அகஸ்திய மாமுனிவரை பிறவி ஈசனானவர் அகத்திலே சுயம்பரம் கண்டதினால் அகஸ்தீஸ்வரம் என்று நிலை பெற்று இப்பொழுதும் அகஸ்தீஸ்வரம் என்று அழைக்கப்படும். அகஸ்தீஸ்வரம்ங்கிற பேருக்கு பின்னாடி எவ்வளவு பொருள் இருக்குப்பா. இப்படி இருக்க இந்த அகஸ்தீஸ்வரம் ஊரதிலே அப்படி ஊரான ஊரதிலே ஊரதிலே இடமனார் இடமதிலே இடமதிலே ஊரான ஊரதிலே 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 தவளார் இடமதிலே இடமதிலே தெற்காலே தெற்காலே அங்கு தெற்காலே பகுதி இருக்கும் வேளை இருக்கும் வேளை அரவக்காடு நிறைந்த இடம் ஆர்வரிய இந்த ஊரு அரவக்காடு நிறைந்த இடம் ஆர்வரிய இந்த ஊரு அதுபோக்காய் இருக்கும் இடம் இருக்கும் இடம் இருக்கும் இடம் வாழ்ந்து வரான் ஒரு சித்தல் ஒரு சித்த அதுபோக்காய் இருக்கும் இடம் இருக்கும் இடம் இருக்கும் இடம் வாழ்ந்து வரான் ஒரு சித்தர் ஒரு சித்தர் சித்தர் என்று அந்த பெயருடனே வாழ்ந்து வாரா பெரியம்மை சித்தர் என்று வாழ்ந்து வாரார் ஒரு சித்தர் அத்திட்டு ஒன்றதிலே ஒன்றதிலே அவன் ஒன்றதிலே நம்முடனே நடுகல்லிலே நடுக்கல்லிலே பகல் விளக்கு ஏற்றி வைத்து அறிவுடனே வாழ்ந்து வாரா அகல் விளக்கு ஏற்றி வைத்து அழகுடனே வாழ்ந்து வாரா. இப்படி நாம் இருக்கும் இடம் அந்த அகஸ்தீஸ்வரம் ஊரானது சரி ஆற்று போக்கை பாதையாக இருந்த காலத்தில் அந்த ஆற்று பகுதி நடுவிலே ஒரு அழகான மண் திட்டு ஒன்று இருக்கிறது. ஆறு பகுதி நடுவிலே அழகான மண் திட்டா. மண் திட்டு என்றால் நாம் இப்பொழுது இருக்கும் இந்த மேடை மாதிரி. ஓ, அப்படி உயர்வா இருக்குமா? அந்த இடத்தில் ஒரு நடுக்கல் நாட்டி பெரியம்மை சித்தர் என்று சொல்லி ஒருவர் வாழ்ந்து வருகின்றார். வாழது இடம் இல்லைன்னு அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்வார்கள். சரி சரி, அப்ப நானும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னப்பா? இல்ல, நாளையிலே அப்படிதான் போகணும்னு சொன்னேன். இப்படி வாழ்ந்து வரும் நாளையில் சரி பெரியம்மை சித்தரை ஊரிலே உள்ளவர்கள் காண்பது அரிது. அப்படி அவரு எங்க போவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா கரெக்டா வந்து விளக்கேத்திடுவாரு. விளக்கேற்றினாலும் அவரை பார்க்க முடியாதாம். அதிசயமாக எப்பவாதுதான் பார்க்க முடியும். சரிதான். அப்பொழுது நாம் இருக்கும் இடம் அரவக்காடு நிறைந்த இடமாக திகழ்ந்தது.
என்ன காடு? அரவக்காடு. அரவக்காடா? அரவம் என்றால் பாம்பு. பாம்பா? பாம்புகள் நிறைந்த இடமாக திகழ்ந்தது. நான் இந்த சபரிமலையில அரவணம் அந்த மாதிரி நினைச்சேன். இங்கதுலயே இருக்கணும் எப்போ. அது வதனே வாழ்வாதாரம், அது இருக்கிறதுனால தானே இவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம இப்படி வாழ்ந்து வரும் நாளையில் சரிதான் இந்த அகஸ்தீஸ்வரம் இந்த இடத்தில் அந்த காலத்தில் எல்லாம் பனைமரங்கள் அதிகமாக இருக்கும். அகஸ்தீஸ்வரம் ஊர்ல மட்டும் இல்ல, கன்னியாகுமரி, திருநெல்வேலி எல்லா பக்கமும் பின்னாடி பனைமரம் தான். இந்த பனைமரங்கள் இருக்கும் இடத்தில் பதநீர் இறைக்கும் போது இந்த கன்னிப்பனை என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா, முதல் பனை. இந்த பனையில் வரும் பதநீரை, முதல் கலச பதநீரை பனை மூட்டில் வைத்து விடுவார்கள். சரிதான். அடுத்த நாள் காலை வந்து பார்க்கும் பொழுது அந்த பதநீர் குடித்திருந்த என்றால் அவர்களின் குலம் வாழ்வாங்கு வாழும், இப்படி என்ற ஒரு நம்பிக்கை. யார் அந்த கலசத்திலிருந்து பதநீரை குடிப்பா? அது இறைவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கும் தெரியாதுனே? எனக்கு தெரியாது. சரிதான். வயசுல மூத்தவர்னு உங்கள்ட்ட கேட்ட பத்தியில அப்படிதான் இருக்கும். இப்படி இருக்க சரி, இப்படி சீரும் சிறப்புமா இருக்கும் வேளையில் என்ன ஆகுறது தெரியுமா? என்னப்பா? வடக்கு நல்ல தேசம் விட்டு தெற்கு இந்த தேசத்திற்கு வணிகர்களோ வண்டி கட்டி வளமுடனே வரும் பொழுது 7 நல்ல வண்டே கட்டே ஏகாந்தமாய் வாராரே. 7 நல்ல வண்டி கட்டி ஏகாந்தமாய் ஆடி வாரா. அஞ்சு போக்கு பாதையிலே ஆதரவாய் வரும் பொழுது அலறிமிக துடித்தாரே அழகுடைய வணிகர்களோ அட்டாற்று வெள்ளமது அரை புரண்டு வருகுதையா. காட்டாற்று வெள்ளமது கரை விரண்டு வருகுதையா. அம்மா எந்தாயே உந்தனக்கு அபயம் அம்மா, அபயம் என்று அழுதானே அழகுடைய வணிகர்களும் ஆதரவாய் நம்மை காக்க ஆரொருவர் இங்கு உண்டோ. ஆதரவாய் நம்மை காக்க ஆரொருவர் இங்கு உண்டோ. இப்படி 7 வண்டி கட்டி வணிகர் கூட்டமானது அப்படியே வருகின்றது. அப்படியே விளையாடுறது நேரம் அகஸ்தீஸ்வரர் ஊருக்கு வந்தாச்சு. வரும் பொழுது இந்த காட்டாற்று வெள்ளமானது அப்பப்போ வந்து அண்ணே, அது அப்பப்போ வந்துட்டு இருக்கீங்கன்னு பஸ்ஸா அப்பப்போ வந்துட்டு போறது? அது அப்படிதான். அந்த டேம தொடர்ந்து விட்டுவானோ? டேமா? டேம் டேம் டேம்னா அந்த ரிசர்வாயர் அணைக்கட்ட. ஓ, அந்த கரிகாலன் கரிகால சோழன் எல்லாம் கட்டினார்ல, கிரேட் அணைக்கட், அதுதான். ஓ, அது. இப்படி காட்டாற்று வெள்ளம் வந்ததென்றால் ஒரு பனை உசரத்திற்கு வருமாம். ஒரு பணம் உசரன்னா எப்ப எதிர்ப்பு பார்க்க முடியல. நம்ம எல்லாம் முங்கிரும் செத்து போயிரும். இதுல முங்கிரோன்னு வேற. இப்படி காட்டாற்று கரை புரண்டு வருகின்றது. சரி, அம்மா அம்மா என்று அப்படி அலறி துடிக்கின்றார்கள். அண்ணா இருக்கா? ஆதரவாய் காக்க யாராவது உண்டான்னு அழுறாங்க. எப்ப யாராவது காப்பாத்துக்கப்பா. இப்படி ஆதரவாய் கத்தும் பொழுது அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அப்படியே அடித்து இழுத்து செல்லுகின்றது. சரி, சிறிது நேரம் கழித்தது இறந்து விட்டோம் என்று எண்ணுகிறார்கள். மாட்டின் மணி ஓசையானது கேட்கின்றது. அதுக்குள்ள சொர்க்கத்துக்கு வந்து சேர்த்துட்டோமா? சொர்க்கத்துக்கு இப்படிடா மாடு வந்துச்சு? மாடும் இறந்ததுன்னு உடனே வந்திருக்குமோ? அது எப்படி வரும்? நீ பேசதே எனக்கு கேக்குவனே. சிறிது நேரம் கழிந்தது சூரிய ஒளி அப்படி மேலே படுகின்றது. எப்ப சொர்க்கத்திலயும் சூரியன் உண்டாப்பா? வேணால அடிக்குவது. சிறிது நேரம் கழிந்தது கண் திறந்து பார்க்கின்றார்கள். எப்படி? கண் திறந்து பார்க்கும் போது கண்டாரை அதிசயத்தை, கண் திறந்து பார்க்கும் போது கண்டாரை அதிசயத்தை, அலைகளானதுவோ குணமுடனே வருகுதல்லோ, அலைகளானதுவோ குணமுடனே வருகுதல்லோ, நல்ல வண்டிகளோ ஏகாந்தமாய் நிற்கும் போது 2 நல்ல பக்கத்திலே வெள்ளமது தானே ஓட, 2 நல்ல பக்கத்திலே வெள்ளமது தானே ஓட, வண்டிட்டில் தான் இருந்தான் பண்புடைய வணிகர்களோ கண்டாரை அதிசயத்தை கலகலன நிற்கையிலே, கண்டாரை அதிசயத்தை வண்டிட்டில் நிற்கையிலே, அண்ணே வலங்கையரே அதிசயத்தை பாருங்கண்ணே, அண்ணே வணிகர்களே அதிசயத்தை பாருங்களே. இப்படி
சிறிது நேரம் ஆகிட்டு சரி கண்ணை எப்படி மெதுவாக திறக்கின்றார்கள். அப்பா என்ன உயிரோட தான் அண்ணே அடே அண்ணே நீனும் சொர்க்கத்துக்கு வந்துட்டியா? நீனும் வந்துட்டியா? நானும் வந்துட்டேன். கேட்டுக்க, சொர்க்கத்துல மரம் எல்லாம் உண்டோ? சொர்க்கம்னா எல்லாம் இருக்குதுன்னு செய்யும். நம்ம மாடு அங்க பாருங்க, அங்க நிக்கு. இல்ல நம்ம வந்தா சரி, மாடு எப்படி வந்துச்சு? மாடு எப்படி நான் உயிரோடு இருக்கின்றோம். உயிரோடி இது வலிக்குவா? வலிக்குது. அப்ப நம்ம உயிரோடி தான் இருக்க. கேட்டுடுங்க, அவ்வளவுதான். யாரு காப்பாத்தினான்னு தெரியலையே. இத்தனை பேரை நீச்சல் அடிச்சு ஒருத்தர் காப்பாத்திருக்கலாம், அவர் சரியான ஆளத்தான் இருப்பாரு. கேட்டுக்கிட்டு இப்படி இருக்க அப்பொழுதுதான் பெரியம்மை சித்தரானவர் வருகின்றார். இப்படி காணவே முடியாதுங்க அந்த பெரியம்மை சித்தரா. ஆமா, அதிசயமாக காண முடியும். அதிசயம் நடந்தாலும் ஏதோ ஆற்ற போக்கு எந்த ஒரு சேதமின்றி மண் தீட்டில் அழகாய் நிற்கும் போது பெரியம்மை சித்தரானவர் வருகின்றார்கள். என்னப்பா வந்தவுடன் பாதார விந்தங்களை அடிபணி என்று சொல்லுகின்றார். ஐயா எங்களை யாரையா காப்பாற்று? ஐயாவே சித்தரையா எங்களையும் காத்தீரையா. ஐயாவே சித்தரையா எங்களையும் காத்தீரையா. ஆதரவாய் வந்து நீங்கள் எங்களையும் காத்தீரையா. காத்தீரையா எங்களையும் காத்தீரையா. காட்டாற்று வெள்ளத்துக்குள் காக்க வந்த தெய்வம் ஐயா. காட்டாற்று வெள்ளத்துக்குள் காக்க வந்த தெய்வம் ஐயா. காக்கும்படி எனதில்லையே அங்க காக்கும் கரு மாறி காத்தாள். மாறி காத்தாள். காக்கும் கரு மாறி காத்தாள். ஐயாவே சித்தரையா ஆதரவை வந்து நீங்கள் காத்தீரையா. ஐயா காத்தீரையா. ஆதரவை காத்தீரையா. நம்பினோரை காத்து நிற்கும் நாயகியால் காத்திருந்தா. நம்பினோரை காத்து நிற்கும் நாயகியால் காத்து நின்றா. நாடி வந்த பேர்களையோ நாயகியாள் காத்திடுவாள். தாயார் காத்திடுவாள். நாயகியாள் காத்திடுவாள். அம்மா தாயே ஐயா ஆதரவாய் வந்து நீங்கள் எங்கள் உயிரை எல்லாம் காப்பாத்தி விட்டீர்கள் ஐயா. எங்களை காப்பாற்றி விட்டீங்களா? இறந்து போய் விடுவோம் என்று எண்ணினோம். நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று நினைத்தோம் ஐயா. ஒரு நொடியில சொர்க்கத்தையே பார்த்துட்டோம் நினைச்சோம். ஆனால் நாங்கள் உயிரோடு இருப்பது உங்கள் புண்ணியத்தினால். என் புண்ணியத்தால் நீங்கள் யாரும் உயிர் பிழைக்கவில்லை அப்பா. சொல்லுகின்றான் பெரியம்மை சித்தரான ஐயா. என்னப்பா சொல்லுகின்றார்? உங்களை காத்தது நான் இல்லை ஐயா. அப்பொழுது யாரு காக்கும் கருமாறி உலக சக்தி முத்தாரம்மை காத்து நின்றாள். சரி, காக்கும் பணி எனதில்லை ஐயா. நம்பினோரை வாழ வைக்கும் நாயகியாள் காத்து நின்றாள். அப்படி இப்படி சொன்னவுடன் கேட்கின்றார், ஐயா இந்த இடமானது எப்படிப்பட்ட இடம் என்று தெரியுமா? எப்படிப்பட்ட இடம் அப்பா? முன்னொரு காலத்தில் உப்புற கோட்டையில் தீபிடித்ததும் தாயார் உலக சக்தியானவள் முதலில் வந்து பாதாரத்தை எடுத்து வைத்த இந்த இடம் தான் இந்த இடம். அவர் கால் பதித்த முதலிடம் இந்த இடம் தானா? இப்படி இருக்க பார்த்தார்கள் தாயார் காப்பாற்றியுடன் உடனே சென்றார்கள். தென்னை இனல் குடிசையிட்டு தினம்தோறும் வணங்கி வாரா. பனை போலையால் குடிசையிட்டு அபிஷியுடன் வணங்கி வாரா. குடிசையிட்டு
இப்படி ஆமாம் பார்த்தார்கள். சரி, எங்களை காப்பாற்றிய முத்தாரம்மனுக்கு கோவில் கிட்ட முத்தாரம்மனுக்கு சிறிதளவில் நம்மளால் முடிந்ததை செய்ய வேண்டும். அது தென்னை ஓலையினால் குடிசையிட்டு பனை ஓலையால் பந்தலிட்டு சரி பணிவுடனே வணங்கி வரும் பொழுது தாயாருடைய ஆலம் கொஞ்சம் கொஞ்சமாக துலங்க ஆரம்பித்தது. அப்படி ஊரெங்கும் உலகமெங்கும் புகழங்க ஆரம்பிச்சது. துலங்க பற்பல அதிசயங்களை நடத்தி வருகின்றார் தாயார் முத்தாரம்மன். சரி, என்னென்ன அதிசயங்களால் நடந்து வருகின்ற தெரியுமா? என்ன அதிசயம் எல்லாம் நடந்து? நிறைமாத கர்ப்பிணிக்கு பிள்ளை தலை மாறி இருக்க ஐயோ உயிரும் பிழைக்க மாட்டாய் அம்மா. நிறைவாத கற்பனைக்கு பிள்ளை தலை திரும்பிருக்க நீயும் இங்குதாயே பிழைக்க மாட்டாயே அம்மா. இத்தனை காலமாக வளர்த்து ஆளாக்கினேனே இப்போது நீயோ உயிர் பிரிய போராயே தாயே. அம்மா அழாதம்மா அழாத. இப்படி சரி அழுகின்றான் நிறைமாத கர்ப்பிணிக்கு வயிற்றில் பிள்ளை தலைமாறி இருக்க அப்படி நீ உயிர் பிழைக்க மாட்டாய் என்று அக்கம் பக்கத்துல சொன்னவுடன் இவன் உயிர் பிழைக்க மாட்டா கேட்டுக்க பார்த்தான் கணவனானவன் பதறி கலங்கி புத்தண்ட அகஸ்தீஸ்வரம் தாயார் நடையில் வந்து விழுகின்றான். சரி அம்மா தாயே, அப்படி உற்றாருண்டோ பெற்றாருண்டோ அம்மா, உலகத்தில் அன்னை என்று நீ இருந்தாயே தாயே. என் குழந்தை பிறக்காத அம்மா, என் மனைவி இறந்து விடுவாள் என்று கூறுகின்றார்களே. இப்போ அழுதழுது கணவன் அவன் ஏது சொல்வா அம்மை முத்தார் வாசல் வந்து கண்டார். அழுதழுது கணவனவன் ஏது சொல்வா ஏது சொல்வா அம்மை முத்தாரோட வாசல் கண்டா. நீதானே எந்தாயே சக்தி முகம் கண்கொண்டு பாரு தாயே. தாயே படைத்தவளோ வளர்த்தவளோ நீதான் அம்மா. அகஸ்தீஸ்வரம் நாயகியே, படைத்தென்னை இப்பொழுது அழிக்க போறா. படைத்ததும் வளர்த்ததும் நீதானம்மா. என் தாயே, படைத்த நீயே இப்போ என்னை அழிக்க போறா. இப்படி சரிதான் தாயார் முத்தாரம்மன் வாசலில் வந்து அழுகின்றான், குறைஞ்சின்றான். அப்படி அம்மா தாயே, அகிலவெல்லாம் படைக்க வந்த அகிலாண்ட கோடி நாயகி, பெற்றவளும் நீதானப்பா, வளர்த்தவளும் நீதானப்பா, பெற்றவளும் நீதான், பெரியவளும் நீதான் அம்மா. அப்படி பிஞ்சு முகத்தை கண்கொண்டு பாருதாயே, இதை ஏழை கண் திறந்து உன்னையே நம்பி வந்தேன் அம்மா, உலக சக்தி கருமாறி. அழுதவுடன் அப்படியே படுத்து தூங்குகின்றான். குழந்தை பிறக்கும் நேரமான வருகின்றது. மருத்துவரை அழைக்க சொல்லி அக்கம் பக்கத்தில் சொல்லுகின்றார். அந்த மருத்துவத்தை போய் கூட்டிட்டாங்க, போங்க போங்க போங்க.
இங்க வச்சாளா மருத்துவர் வர இப்ப கூவிடப்பா குழந்தைய பத்த என்ன பேச அருமம்மா மருத்துவரே மருத்துவரே அம்மா மருத்துவரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ அருமம்மா மருத்துவரே 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 நல்ல வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ தான் செய்ய போறோம் முத்தாரம்மா முத்தாரம்மா அம்மா அம்மா முத்தாரம்மா அகிலமெல்லாம் படைத்தவளே அம்மா அம்மா முத்தாரம்மா இந்த அகில வேலு படைத்தவளே அம்மா மருத்துவரே யாரப்பா யாரப்பாவா யாரு உயிர் போவ அவசரத்துல வந்திருக்க யாரப்பாயா அப்ப என்னன்னு சொன்னாங்களே வர எந்திரிங்க, முடியும் உடனே வாங்க இது அதான் சீனை கட்டிட்டு செருப்பு போட்டுறான் செருப்பு புடக்க நேரம் இல்ல வாங்க சீக்கிரம் என்ன அவசரம் சரி பிள்ளை செத்து போவோம் இத வார என்று பிள்ளையானது அழகாய் பிறக்கின்றது சரி அனைவரும் ஆனந்தத்தில் அகஸ்தீஸ்வரம் நாயகி முத்தாரம்மன் கோவிலுக்கு செல்லும் பொழுது சரி கணவனானவன் அப்படி படுத்து உறங்குகின்றான் டேய் டேய் யாரப்பா என்ன உறங்கிட்டு இருக்கா ஐயோ பிள்ளைய போச்சாதிய போய் சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்களே பொய் மேல இறந்து விடுவார்கள் சொன்னாங்கப்பா யாரு சொன்னா ஊர் மக்கள் நீங்க தானப்பா அப்படி பேசிட்டு இருந்தியே ஊர் மக்கள் 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வோம் சொல்ல வந்ததை சொல்லி தொலைகளேப்பா பிள்ளை பிறந்திருக்கு பிள்ளை பிறந்துச்சா ஆமா என் பொஞ்சாதி எப்படி இருக்கா சூப்பரா இருக்கா டேய் நல்லா இருக்காளா நல்லா இல்லையா உடல் நலத்தில நலமாக உள்ளார் சரிதான் சரி சரி என்று ஆனந்த கண்ணீர் அன்னையை வணங்கிவிட்டு செல்லுகின்றார் சரி இது மட்டுமா அதிசயங்கள் சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம் அவள் அம்மை முத்தாருடைய அதிசயங்கள் குறைவாக இருக்கும் சொல்லிக்கொண்டே நீதி வழங்குவதில் நம் அன்னையே கதி என்று அயல் நாடர்கள் வருவார்களாம் சரி நீதி வாங்குவதற்காக நீதிமன்றத்துல போய் ஜட்ஜிட்ட வாங்க வேற இங்க அம்மட்ட வாங்க வந்துருவாங்க எல்லாரும் ஆகையினால் இந்த முகுந்தன் என்று சொல்லி ஒருவன் வாழ்ந்து வருகின்றான் முகுந்தன் என்று அழகான பெயரா இருக்கப்பா அழகாய் பெயர் வைத்தவனுக்கு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை கல்யாணம் மகள் தன்னுடைய மகளை மனம் முடித்து கொடுப்பதற்காக சிறுக பணம் சேர்த்துக் கொண்டிருக்கும் கூலி வேலை செய்து சிறிது சிறிதாக சேமித்து சரி அதை பண்ணையாரிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வைத்திருந்தான் அப்படி இப்படி மகளை கல்யாணம் முடித்து கொடுக்கும் நாளானது பக்கத்தில் வரும்பொழுது கிட்ட வருது ஒரு வாரம் வந்தாச்சு போய் சொல்லுகின்றார் ஐயா பண்ணையாரே என்னப்பா பொன்காசு தாரும் ஐயா பண்ணையாரே பொன்காசு தாரும் ஐயா பொன்காசு தாரும் ஐயா பொன்காசு தாரும் ஐயா பண்ணையாரே பொன்காசு தாரும் ஐயா பொன்காசு தாரும் ஐயா பண்ணையாரே பொன்காசு தாரும் ஐயா பொன்காசை தாரும் ஐயா பொன்காசு தாரும் ஐயா பண்ணையாரே பொன்காசு தாரும் ஐயா என்னோட பிள்ளைய மனச்சூட்ட போறேனே என்னோட பணத்தையும் தந்திட வேண்டும் பணத்தை இப்போது நீங்களும் தந்தால் மகளை மனமடித்து கொடுத்திடுவேன் பொன்காசை தாரும் ஐயா பண்ணையாரே பொன்காசை தாரும் ஐயா பொன்காசை தாரும் ஐயா பொன்காசை தாரும் ஐயா பண்ணையாரே பொன்காசை தாரும் ஐயா ஐயா யாரப்பா பண்ணையாரையா யாரடே வாசல்ல வந்து இந்நேரத்துல கட்டது நான் முகுந்தே வந்திருக்கிறேன் சொல்லு மகளே சொல்லு ஐயா கஷ்டப்பட்டு நான் எந்த நாளுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தேனோ அந்த நாள் வந்து விட்டது வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமையா புதன்கிழமையா ஆஹா அப்ப என்ன கிழமடே கல்யாணம் வந்து எப்ப உனக்கு இத்தனை வயசானவருக்கு கல்யாணம் கேட்கல ஐயா எனக்கு இல்ல ஐயா அப்ப யாரு என் பிள்ளைக்கு கல்யாணம் சொல்லிருந்தா பத்தியா சொல்லிருந்த ஆகையினால் நான் சேமித்த பணத்தை தந்தால் நான் பிள்ளையே மனம் சுட்டி கொடுப்பேன் என்ன பேச நீயோ இருக்கோ இப்படி இருக்க சொல்லுகின்றான் பண்ணையாரானவர் என்னப்பா ஐயா உங்கள் வீடு குடிசை வீடா இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் இருக்கின்றது கல்யாணத்திற்கு ஆமா ஆமா நேரம் ஒருவேளை யாராவது ஒரு வாரத்துக்குள் திருடி சென்று விட்டால் ஐயா நீங்க இருக்கிற ஊர்ல திருட்டு நடக்குமா நடக்கும் எல்லா ஊர்லயும் திருட்டு நடக்கதான் சரி நீங்க இவ்வளவு பெரிய ஆகையினால் முந்தைய நாள் வந்து வாங்கி செல்லுங்கள் என்று சொல்லி அப்படி போயிட்டாரு என்று கல்யாணத்துக்கு முந்தைய நாள் வந்து சரி ஐயா பண்ணையாரே யாரா
ஐயா யாரடி? முகுந்தே முகுந்தே. எந்த முகுந்தே? எந்த முகுந்தே? ஐயா கஷ்டப்பட்டு நான் பணம் சேமித்தேன் அல்லவா? எப்ப நீ சேர்த்து வச்சு எந்த முகுந்தே? தெற்கவளவனா வடக்கவளவனா? ஐயா தேக்கி வைத்த பணத்தை தந்தால் என் மகளை மனம் சூட்டி கொடுத்தேன். நீ பணம் சேர்த்து வச்சியா? என்னது? நீ பணம் சேர்த்து வச்சியா? ஆமா. யார்கிட்ட கொடுத்த? ஐயா ஒரு வாரத்துக்கு முன் நான் வந்தேன். வந்தியோ? உங்கள் வாயினால் தான் சொன்னீர்கள். இப்ப உன்னோட இன்னைக்கு தானே பாக்கியே செய்ய. என்னது? உன்னை இன்னைக்கு தானே பாக்கியே செய்ய. அப்ப என் பணம் கோவிந்தா. ஐயா கஷ்டப்பட்டு என் மகளுக்காக தேக்கி வச்சேன். எதுவா இருந்தாலும் தள்ளி போயிடலாம். அப்ப என் வாயில் வீட்டு வாசல் விளையாடல அளவுட. டேய் பண்ணையாரே, என்னடா திமிரெல்லாம் கூட்டிட்டு? திமிரின் நீனே திமிரா இருக்கும்போது நான் திமிரா இருக்கக்கூடாதா? இருப்படா இருப்ப. டேய் நீ அப்ப பணத்தை வாங்கவில்லை. நான் வாங்கவில்லைடா. அப்படி என்றால் அகஸ்தீஸ்வரம் நாயகி அன்னை முத்தாரம்மன் வாசலில் சத்தியம் செய்து கோர்ட்டுக்கு போனாலும் போனதுல அங்க வர மாட்டேன்டா. டேய் நீ என்ன பெரிய இவனாடா? டேய் வார்த்தை வார்த்தை. டேய் தைரியம் தில் இருந்தால் அகஸ்தீஸ்வரம் நாயகி நடையில் சத்தியம் செய்துக. வரடா இந்த வியாட்டியை முடிச்சிட்டு வந்து சத்தியத்தை பண்ணிட்டு வரேன்டா. அப்படி என்றால் நீங்கள் வாங்கவில்லை. நான் வாங்கவில்லைடா. ஒன்ட்ட இருந்து ஒன்னு இன்னைக்கு தான் பாக்கே செய்யேன். தாயார் முத்தாரம்மன் முகம்பார்த்து சொல்லுகிறான். என்னம்மா? வடிவழகி முத்தாரம்மா வந்த வினை பாரும் அம்மா. வடிவழகி முத்தாரம்மா வந்த வினை பாரும் அம்மா. வாழ வைப்பாள் முத்தாரம்மை வாழ்ந்திடவே பணமும் இல்லை. தாயே பணமும் இல்லை. வாழ்ந்திடவே பணமும் இல்லை. வடிவழகி முத்தாரம்மா வந்து என்னை காரும் அம்மா. வாழ வைக்க பணமோ உண்டோ அம்மா? வாழ்ந்திடவே பணமோ இல்லை. தாயே வாழ வைக்க பணமோ இல்லை. என்ன பாவம் செய்தேன் அம்மா என் இளைய முத்தாரம்மா? என்ன பாவம் செய்தேன் அம்மா என் தாயே முத்தாரம்மா. என்னுடைய மகளவளை தாயே மாலை மனம் சூட்ட வேண்டும் அம்மா முத்தாரம்மா. மனம் சூட்ட வேண்டும். என்னை காரும் அம்மா வடிவழகி முத்தாரம்மா வந்து என்னை காரும் அம்மா. வந்து காரும் அம்மா. வந்து என்னை காரும் அம்மா. இப்படி தாயிடம் முறையிட்டு நிற்க சரி கள்ள சத்தியமான செய்து கொடுக்கின்றார் அப்படி மன்னர். இந்த நட்ட மேல சத்தியமா உடனே பணம் வாங்கலாம். இப்படி சத்தியத்தை வாங்கிவிட்டு சரி. முகுந்தனானவன் இரவு வீடில் தூங்குகின்றான். அடுத்த நாள் கல்யாணம். கவலையோடு சென்று தூங்குகின்றான். காலையில் நேரத்தில் சரி. மேளதாளங்களுடன் மாப்பிள்ளை வருகின்றாள். சரி மாமா யாரப்பா? அத்தை வீட்டுல இல்லடா. நான் தான் வந்திருக்கேன். யாரா வந்திருக்க? நான் தான் உங்கள் மாப்பிள்ளை. மர்மோட நான் தான். வாங்க கல்யாணத்தை வச்சுட்டு தூங்குறியே எல்லாரும். கல்யாணத்தை வச்சு என்னத்துக்கு குடுக்கிறதுக்கு பணம் இல்லையே என்கிட்ட. மாமா எல்லாம் நான் அறிந்தேன். என்னத்த அறிந்த? ஊரில் என்ன நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். சரிதான். என்னிடத்தில் இல்லாத பணமா உங்கள் மகளை ராணி போல் வாழ வைக்கின்றேன். பார்த்தாலே தெரியுது வெள்ளிக்காப்பு தக்கத்துல தெரியும் உங்கள்ட்ட இல்லாத பணம் தான் என்று. சரி இப்படி இவர்கள் ஓங்கி தலைத்து வாழ்கின்றார்கள். சரி கள்ள சத்தியம் செய்து கொடுத்த பண்ணையாரின் குடும்பம் சந்ததி இல்லாமல் அழிந்து போனதாம். அப்படி சுக்குனூரா அழிஞ்சு போயாச்சு. அது மட்டுமா இப்படி தாயார் அகஸ்தீஸ்வரம் நாயகி புகழெல்லாம் உலகமெல்லாம் பரவுகின்றது. சரி பரவும் பொழுது ஒரு சூனியனானவன் மனதில் நினைக்கின்றான். என்னப்பா நினைக்கின்றான்? கூட இருந்த மந்திரவாதிகளை அழைத்தான். ஐயா என்னப்பா? அந்த அது ஏதோ ஒரு ஊர் சொன்னா பத்துடுங்க. அகஸ்தீஸ்வரம் கூமாம்பட்டி இல்ல, அதுக்கு மேல கூமாம்பட்டிக்கு மேல வந்தாலும் தேரூர். அதெல்லாம் இல்ல, ஏதோ அகஸ்தீஸ்வரமா? அந்த ஊர் தான், அந்த ஊர் தான். நானும் கேள்விப்பட்டேன். அங்க ஒரு முத்தாரம்மன் பற்பல அதிசயங்கள் எல்லாம் செய்கின்றார்களாம். அதுக்கு ஆகையினால் அந்த முத்தாரம்மனை நான் என் கட்டுக்குள் ஆக்க வேண்டும். அதுக்கு
அதனால் அகஸ்தீஸ்வரர் ஊரில் சென்று சரி அந்த தாயை என் கட்டுக்குள் அடக்க போகிறேன். சென்று வாருங்கள். நீங்கள் வரவில்லையா? நானே இப்பதான் என் பொழப்ப மாத்தி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி இப்பதான் கொஞ்சமா போயிட்டு இருக்கேன். என்னது கேட்கல இப்பதான் ஒரு என்ன கொஞ்சம் சத்தமாக இப்பதான் ஒரு பொண்ணுக்கு ரூட் விட்டு இப்பதான் கொஞ்சம் கரெக்டா வர மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு இப்படி பண்ணலாமா? நீங்க போயிட்டு வாங்க, நான் என் வாழ்க்கைய வேற பார்த்து. உங்க வயசு எத்தனை? வயசு ஒரு 17 ஆச்சு. பார்த்தாலே தெரிகிறது வயசு எத்தனை. நீ எத்தனை? 60 வயசு. 60? எப்படி பல்லு செட்டெல்லாம் கலந்து பேருக்கு மேட என்ன பேராண்டி? அப்ப நீங்க வரல? நான் வரலப்பா. நீ அப்படி என்றால் எனக்கு வந்து பெருமைகள் சேரும். எப்பா நீ பெருமையை வச்சுக்க, எனக்கு ஏன் போட்டாட்டி பட்ட பெருமையை பங்கு போடுவதற்கு நீங்க வரக்கூடாது. இந்த பெருமையெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு அவன் ஒருத்தி போதும். அப்படி என்ன அப்படி என்ன நீங்கள் வரமாட்டீர்கள்? வரமாட்டேன். உங்களுக்கு போங்க, கொடுத்து வைக்கல. எப்ப எனக்கு கொடுத்து வச்சதப்பா அமைஞ்சு என்று அகஸ்தியர் சுனை ஓட்டிய பாறை அருகிலே குடும்பத்தோடு வந்து தங்கினான். சரி, இப்படி தங்கி எப்படி கட்டலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் நாளையில் அப்படி தன்னுடைய மகள் 10 மாதம் கர்ப்பிணியாக, நிறை மாத கர்ப்பிணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி இந்த சூனியனானவன் தாயார் முத்தாரம்மனை கட்ட வந்தது அறியாதவள் தாயை அவளுடைய முத்தாரம்மனை தன்னுடைய தாயாராகவே வணங்கி வருகின்றார். சரி, தினமும் பூஜைகள் செய்து வணங்கி வருகின்றார். வணங்கி வரும் நாளையில் என்னப்பா சூனியனானவன் நினைக்கின்றான், என்னப்பா இந்த முத்தாரம்மனை கட்டுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி சரி கணக்குகளை எடுப்பதற்கு செல்கின்றான். சூனியன் அவனும் வந்து நின்றானே. சூனியன் அவனோ வந்து நின்றானே. தாயாருடைய முகமது வார்த்தை தாயார் முத்தார் முன்பிலே வந்தான். தாயார் முத்தார் முன்பிலே வந்தான். வேப்ப மரத்தடி தன்னில் இருந்தான். வேகமாக பார்த்திடுவானே, வேகமாக பார்த்திடுவானே, வேகமாக பார்த்திடுவானே, வேகமாக பார்த்திடுவானே. எத்தனை தெய்வங்கள் இருக்குதே ஐயா. எண்ணி பார்த்தானே சூனியனவனோ. 1 2 3 பார்த்துட்டு எப்படி கட்டி வைத்திட வேண்டும், எப்படி கட்டி வைத்திட வேண்டும், கட்டிடலாம் என்று எண்ணிய நின்றான். சுடலை மாடனை கட்டி வைத்தாலே, உடலையும் மாட்டனை கட்டி வைத்தானே. தேவி அவளை கட்டிடலாமே. அந்த தேரடி மாடனை கட்டி வைத்தாலே, தேரடி மாட்டனை கட்டி வைத்தாலே. தேவி அவளை கட்டிடலாமே. வைரவனாரை கட்டி வைத்தாலே, வைரவனாரை கட்டி வைத்தாரே. வைரவி அவளை கட்டிடலாமே. கணக்குகளை எடுத்தான் கட்டுடனவனோ. கணக்குகள் எடுத்தான் கண்புடனவனோ. கட்டுக்குள்ளேயோ வைக்கவை என்று, கட்டுக்குள் வைக்க வேண்டுமை என்று, உண்டு வடைக்க வேண்டுமை என்று ஆடவத்தோடு ஆர்ப்பரித்து சிரித்தானே. பார்த்து பார்த்து விழுகிறாங்க. தாயார் முத்தாரம்மனை கட்ட வேண்டும் என்று சரி அப்படி வேப்ப மரத்தடியில் வந்த மறந்தான். ஒரு தெய்வங்களாக கணக்கெடுக்கின்றான். சரி, சுடலையை கட்டி வைத்தால் தேவியை கட்டிடலாம். அப்படி தேரடி மாடனை கட்டி வைத்தால் தேவி அவளை கட்டி வைத்திடலாம். அப்படி அம்மையை கட்டி வைக்கலாம். பைரவரை கட்டி வைத்தால் பைரவியை கட்டிடலாம். சரி, இப்படியே கணக்குகள் எல்லாம் எடுத்துவிட்டு சென்றான். நாளும் கோளும் வர வேண்டும் என்று அப்படியே அமைதியாக இருக்கின்றான். அமைதியா கட்டுக்கோப்பா இருந்துகிட்டான். இப்படி இருக்கும் பொழுது நாளும் கோளும் கணக்கச்சிதமாய் வந்தது. அப்படி பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா. அப்படி கோவிலுக்குள் வந்தான். சரி, பலிகள் அது கொடுக்கின்றான். என்னப்பா பலிகள் கொடுத்தான். என்னப்பா கோவிலுக்குள் வந்து சரி சாம நல்ல சாமத்திலே சதீர் சாம வேளையிலே பலி கொடுத்து பணிவுடனே கோவிலுக்குள் தானே வந்தான். தெய்வங்களை கட்டி வைத்தார், தேவியையும் கட்டி வைத்தார், தெய்வங்களை கட்டி வைத்தார், தேவியையோ கட்டி வைத்தார். சாம நல்ல சாமத்திலே சதீர் சாம வேளையில் கோவிலுக்குள் வந்து சரி பலிகள் எல்லாம் கொடுத்து கட்டுக்குள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி சரிதான் ஒரு தெய்வங்களாக கட்டுகின்றான். அப்படி ஒவ்வொன்னா கெட்டி வரான். கட்டி வைத்துக் கொண்டிருக்கும் போது எப்படி
ஒரு தெய்வங்களாக கட்டி கொண்டிருக்கின்றான். அப்பொழுது கட்டி வைத்து கலகலன கட்டி வைத்து கலகலன கலகலன தாந்திரிக்க கலகலன தாந்திரிக்க கண்டவுடன் சிமிழ்கோட்டில் கண்டவுடன் சிமிழ்கோட்டில் தெய்வங்களை கட்டி வைத்தார். கண்டவுடன் சிமிழ்கோட்டில் கண்டவுடன் சிமிழ்கோட்டில் தெய்வங்களை கட்டி வைத்தார். மண்டை ஆனது தன்னில் உச்சி மண்டை ஆனது தன்னில் உதிர ரத்தம் குளித்திடுவேனே உதிர ரத்தம் குளித்திடுவேனே உச்சி மண்டையில் ஓங்கி ஒரு அடி விழுந்திடுமாமே. கோபம் கொண்டார் வெட்டு வலி மாட கோபம் கொண்டார் வெட்டு புள்ளி குதித்தெழுந்து ஏதுரை சொல்வார். குதித்தெழுந்து ஏதுரை சொல்வார். உச்சி மண்டை ஆனது தன்னில் உச்சி மட்டை ஆனது தன்னில் உதிர பலிகள் போட்டிடுவேனே உதிர பலிகள் போட்டிடுவேனே மண்டை அதிலே அடித்தின போது மட்டை அதிலே அடித்தின போது மண்டை கால்கள் குலுங்கிடவேதா அன்னை கால்கள் குலுங்கிடவேதா என்னோட கணக்கில் தப்பியவன் நீ. என்னோட கணக்கு தப்பியவன் யாரடா நீ என்று கேட்டனே தாரே யாரடா நீ என்று கேட்டடித்தாரே படுக்கை விட்டு வலி மாடம் ஆடிய உன்னை தேடிய வந்தேன் ஆடிய உன்னை கேடிய வந்தேன் ஆரணி விட்டு உயிர்படி திடுவேன் ஆயனை வந்து உயர்படுத்திடுவேன் அன்னையை கட்டிட வந்தாய் அன்னையை கட்டிட வந்தார் ஆரணி விட்டு உயிர்படி திடுவேன் உடலை கிழித்து உயிரதை குடித்து உடலை விடுங்கி உயிரடி பிடித்து உதிர மாலைகள் போட்டிடுவேன் உதிர மாலையில் போட்டிடுவேனே யாரோட இடமதில் வந்து நின்றாயே யாரோட இடமதில் வந்து நின்றாயோ யாரொருவன் நான் இருக்கிறேன் இங்கே யாரோட வந்தால் இருக்கிறாள் இங்கே உடல் கிழித்து உதிர ரத்தம் குடித்திடுவேன் என்றாரே. இப்படி சரி தெய்வங்களை எல்லாம் கட்டி வைக்கும் பொழுது இந்த மண்டை இருக்கிறதுலவா உச்சி மண்டையில் மண்ட மண்ட இடி விழுந்தது போல ஒரு அடி என்று விழுகின்றார். பட்டார்னு ஒண்ணு விழுந்தாச்சுங்க எப்போ அம்மா என்று கத்தினான். என்ன அடி இடி மாதிரி இல்லப்பா விழுந்து டேய் இத்தனை தெய்வங்களை கட்டி என்னிடத்தில் என் மண்டையில் அடித்து விட்டாய். யாருன்னு தெரியலடா ஏய் யாரடா நீ ஏய். என் கணக்கில் தப்பியவன் நீ யாரடா நீ அந்த அழிஞ்ச விட வெட்டு புலி மாடன் நானு யாரு வெட்டு புலி மாடன் யாரு என் கணக்கில் தப்பி விட்டாய் சொல்லுகின்றார் என்னப்பா? மாடன். டேய் என்னடா தொட்டு அன்னை கட்டிட வந்த உன்னை உடல் கிழித்து உதிர ரத்தம் குடித்திடுவேனடா. குடித்துருவேடா நீ என்னிடத்தில் ஆணவகமாக பேசுகின்றாய். இல்லை 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 இப்படி சொல்லுகின்றான். சரி ஐயா என்னப்பா நீங்கள் யார் மறந்து போச்சு. வெட்டு புலி மாடன் வெட்டுவலி மாடன் நீங்கள் என் சிமிழ் கூட்டுக்குள் அடைபட வேண்டும். நல்லா நல்லா சத்தமா அடைபட வேண்டும். என்ன செய்தால் அடைபடுவீர்கள்? உன் பொண்ணு இருக்கல உன்னுடைய பொன் ஆமா அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். பொறுமசாமி பேசி முடிச்சீங்க. தொப்புள் கூட அறுத்தோடனே அவள் தலையை திருவி போடு. நான் அப்படியே செய்கின்றேன் என்று சரி ஆணவத்தில் சிரிக்கும் பொழுது தாயார் முத்தாரம்மை சொல்லுகின்றாள். என்னப்பா அப்பா அவளுடைய மகள் என்னை வணங்குகின்றாள். சரி அப்படியானால் என் கொடியின் பிள்ளையை பலி வாங்குவது சரியில்லை. சரி டேய் இந்த ஒரு முறை உன்னை விடுகின்றேன் ஓடிவிடு. சரி அப்படியே ஓடி விடுகின்றேனப்பா. கட்ட வந்த மந்திரவாதி கட்டுடனே ஏது சொல்வார் கட்டுடனே ஏது சொல்வார் கட்டுடனே ஏது சொல்வார் கட்டுடனே ஏது சொல்வார் கட்டிடவே வந்தேன் ஐயா நானோ கட்டிடவே வந்தேன் அம்மா நானோ கட்டிடவே வந்தேன் அம்மா நானோ கட்டிடவே வந்தேன் அம்மா நானோ கட்டுபலி மாடனையோ கட்டுக்குள்ளே வைக்கவென்று கட்டுக்குள்ளே வைக்கப்போது கட்டுக்குள்ளே வைக்கவென்று கட்டுக்குள்ளே வைக்கவென்று கோபத்தோடு சொல்வார் கோபத்தோடு சொல்வார் கோபத்தோடு சொல்வார் கோபத்தோடு உன்னுடைய மகளவளை உதிரவலே தந்தாயானா உதிரமதை தந்தாயானா உதிரவலே தந்தாயானா உதிரமதை தந்தாயானா உன்னுடைய கட்டுகக வடுவே உன்னுடைய கட்டுக்கொள்ளான் விடுவே உன்னுடைய மகளவளை அட்டிவலே தந்தாயா
தந்தாயானால் உதிர்த்தை நீ தந்தாயானால் உதிர்வழியே தந்தாயானால் கட்டுகப்படுவே நான் உன்னுடைய கட்டுகப்படுவே. ஏய் என்னப்பா இப்படி ஆ, சூனியன் அவனிடத்தில் சரி. சொல்லுகின்றாள், மகளை பலி கொடுத்தால் உன்னுடைய கட்டுக்கப்படுவேன் என்று சொல்லுகின்றாள். சரி பார்த்தாள் முத்தாரம்மை, ஆ. என்னுடைய மகள் அவள் ஆகையினால் ஆ, உடனே ஓடிவிடு என்று சொன்னவுடன் சரி ஓடிவிடுகின்றான். ஓடோடி செல்லுவிடு எப்பா விட்டா போதான்னு ஓடியாச்சுங்க. ஆனாலும் அமைதியாக இருந்தானா? இருக்கவில்லை. இருக்க அவரு குசும் ஊம குசும்புல்லா கொஞ்சம் நினைக்கின்றான் தாயார் குதிரை வாகனத்தில் வரும் பொழுது சரி. தாயை அப்படி கட்டுக்குள் அகப்படுத்திடலாம். எப்படி எலுமிச்ச மாலைகள் கொண்டு மக்கள் எல்லாம் நிற்பார்கள். சரி அப்படி நம் மேலுள்ள கோபத்தை எல்லாம் அந்த எலுமிச்சை மாலைகள் போட்டதும் தாயார் தணிந்து விடுவார் அப்படி அப்படி பொட்டலாப்புல புடிச்சு உள்ள வச்சிடலான்னு சொல்லி என்று மனதிலே எண்ணிக்கொண்டு சரி. இருக்கும் வேளையில் என்னப்பா குரலை பேய்களை ஏவி விட்டு மக்களை எல்லாம் துன்புறுத்துகின்றார். சரி பார்த்தார் முத்தாரமையானவள் என்னப்பா? கோபம் கொண்டாள். முத்தாரமையோ கோபம் கொண்டால் முத்தாரமையோ எழுந்து ஏதுரை சொல்வாள். சீர்பெரிய பரிதனிலேறி சீர்பெரிய பரிதனிலேறி சீரடு சிங்கம் பின்னால் வரவே சீரடனை மக்கள் எல்லாம் அங்கையை பார்க்க மக்களை எல்லாம் அங்கே பார்க்க மாலைகள் கொண்டவர் நிற்கும் பொழுது மாலையை கொண்டவர் நிற்கும் பொழுது எலுமிச்சை மாலைகள் வைத்திடுவாரா எலுமிச்ச மாலைகள் வைத்திடுவாரா அவள் ஏதுரை சொல்வாள். நிலையால் அவள் ஏதுரை சொல்வாள். இத்திரையில் சென்று முரசு கொட்டி ஒலித்திடுவாயே. இப்படி சரிதான். கோபம் கொண்ட முத்தாரம்மை சீரும் பரிதனில் ஏறி சரிதான். சிங்க வாகனம் பின்னால் போக ஆ, அந்த சூனியனை கொல்வதற்கு செல்லும் பொழுது சரிதான் மக்கள் எல்லாம் எலுமிச்ச மாலைகள் கொண்டு நிற்கின்றார்கள். அப்படி. சொல்லுகின்றார், ஆ. அப்பா தேரடி மாடா, என்னம்மா மக்கள் எல்லாம் நித்திரையில் இருக்க மாய முரசு கொட்டு அப்படியே கொட்டுகின்றான். சொன்னவுடன் ஆ. தாயார் பரிதனில் ஏறினாள். சரி மக்கள் எல்லாம் நினைவிழந்து தூங்கும் பொழுது செல்கின்றாள். என்னப்பா பாவை முத்தைய மாலையம்மே பரியதிலே ஏறி பாவை முத்து மாலை அம்மல் பரிதனில் ஏறி கோபம் கொண்டு தாயவளும் கொதித்தெழுந்து நிற்க திரிசூலம் கையில் எடுத்தால் தேவி முத்தாரம்மை புலிதோளம் கையில் எடுத்தால் தேவி முத்தாரம்மை திடுதிடென வருகுதல்லோ தேவி முத்தார் குதிரையரு ஓடியம்மா திடுதிடென வருகுதல்லோ பரிவேட்டை ஆடவென்று பாவை முத்தாரம்மை பரிவேட்டையாட்டவென்று பாவை முத்தாரம்மை பார்வுகளை வந்தாளே பாவை முத்தாரம்மை ஓடியா. பார்வுகளை வந்தாளே பாவை முத்தாரம்மை சூனியன் இருக்குமிடம் சோனியன் இருக்குமே சுடுதியிலே வந்தாளே குதிரையில் வந்தாளே குதிரை மேல் தான் ஏறி குதிரை மேல் நாளேறி உடனே வாராளே குதிரமுடன் வாராளே சோலோ கையிலிடந்து கையிலேந்தி தேவியவள் வாராளே அந்த திரிசூலோ கையிலேந்தி கையிலிடந்து அந்த தேவி அவள் வாராளே தேவினல்ல முத்தாரம்மை தேவினல்ல முத்தாரம்மை. தேவினாலே சூளமதை எங்கிலாடு சூழமதை எந்திளையாள் முத்தாரம்மை எந்திலையால் முத்தாரம்மை சூரியனை வதம் செய்து நின்றாளே இப்படி சரிதான் சூனியனை ஆ, சூலத்தை எடுத்து ஏவி விட்டாள். சரி. சூனியனை கொண்டு விட்டு அப்படி. அப்படி மக்களை பார்ப்பதற்கு வருகின்றாள். என்னப்பா இது இந்த சூனியனை கொல்லும் நிகழ்ச்சியானது ஆ. இப்பொழுதும் தாயார் பரிவேட்டைக்கு செல்லுவாளாம். ஓ இதற்காக தான் பரிவேட்டை நினைவு ஊட்டுவதற்காக இப்படி ஆ. பல அதிசயங்களாம் செய்து வருகின்றார் அகஸ்தீஸ்வரத்து நாயகியானவள். சரி. இப்பொழுது தாயார் முத்தாரம்மன் கோவிலானது கொஞ்சம் கொஞ்சமாக துலங்க சரி கோவில் தாயாருக்கு கோவில்கள் வைத்தார்கள், கொலு மண்டபங்கள் வைத்தார்கள். சரிதான் கல்லினாலே கோட்டையிட்டு கொடிமரங்கள் வைக்கின்றார்கள். சரி எப்படி தெரியுமா? எப்படி? அகஸ்தீஸ்வரம் ஓர் இருக்கும் அன்னை முத்தாரம்மனுக்கு அன்னை முத்தாரம்மை அன்னை முத்தாரம்மனுக்கு முத்தாரம்மனுக்கு மணி மண்டபங்கள் வைத்தார். அந்த உல்லாச மாந்தையர்கள் கூட
மாந்தையர்கள் கூட கட்ட வேண்டும் என்று சொல்லி கருத்துடைய மாந்தையர்கள் சோடைய மாந்தையர்கள் கடுக மரங்களரும் அவன் கடுக மரங்கள் அறுத்தாரே அந்த சங்கு முத்தை தான் எடுத்து சாட்டமியில் போட்ட போது சட்டணியில் போட்ட போது சாட்டமியில் போட்ட போது சட்டணியில் போட்ட போது சாதிலிங்கம் காரை பூசு வாரா சாதிலிங்கம் காரை பூசு பாரா சாதிலிங்கம் காரை பூசு பாரா சாதிலிங்கம் காரை பூசு பாரா அன்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை அதன் மேல் கிளிப்பிள்ளையோ அதன் மேல் ஏ கிளிப்பிள்ளை அதன் மேல் கிளிப்பிள்ளையோ அதன் மேல் கிளிப்பிள்ளை ஏ அணில் பிள்ளை ஒரு வெளுது வாரா அந்த அழகான மண்டபத்தில் வேலே கானமயில் கோழி கீழே அன்னமுடன் அழகாக நம்மோட நலனாக ஏ அன்னமுடன் அழகாக நம்மோட நலனாக கருத்தான கரங்கள் கோழி தாரா கருத்தான கரங்கள் கோழி கருத்தான கரங்கள் கோழி தாரா அவர் கருத்தான கருங்க கோழி தாரா தாயார் முத்தாரம்மன் கோட்டை வைத்தாரே கோட்டைக்குள்ளே 7 கோட்டை கோட்டைக்குள்ள 7 கோட்டை கல்லாலே ஒரு கோட்டை வைத்தாரு ஒரு கோட்டை அழியாத ஒரு கோட்டை எலியாத ஒரு கோட்டை தாயார் முத்தாரம்மை என்று தாரமுத்த அம்மை என்று தாயார் முத்தாரம்மை என்று அம்மை என்று ஏ தரணியிலே கோட்டை வைத்தார் தயார் முத்தா என்று அம்மை என்று அந்த தரணியிலே கோவில் வைத்தார் தீராத நோய் பிணிகள் தீராத நோய் பிணிகள் திருநீட்டால் தீர்க்க வரும் திருநைட்டால் நிற்பாரோ மாறாத பிணிகள் எல்லாம் மாறாதவைகள் எல்லாம் மஞ்சடையால் மாய்க்க வரும் மஞ்சளில வைக்க வர்றோம் மஞ்சடையால் மாற்றிடுவாள் மஞ்சளையால் மாத்திடுவார் அகசீஸ்வரம் ஊரதிலே அன்னையவள் அமர்ந்தாளே வர்றோம் ஊரதிலே ஏ ஊரதிலே அம்மையவள் அமர்ந்தாளே உலகத்தோர் எல்லோரும் எல்லாரும் உண்மையுடன் நான் வணங்க எளிமையுடன் தான் வழங்க உத்தமையே தாயாரே உணவையே தாயாரை உலகத்திலே காத்திடுவாய் உலகத்தையே காற்றிடுவார் ஊரதிலே அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு உலகை சுற்றி பார்ப்பவளா ஊரடியில் ஓடியா. அமர்ந்து கொண்டு ஊரதையால் பாப்பவளா உன்னுடைய கதையதையோ உன்னுடைய கதையதமோ உத்தமையே பாடுகிறோம் உத்தமையே பாடுகிறோம் உலகமெல்லாம் அழைத்தவளே புரிந்தவளே உத்தமையே எந்தாயே அழகழகாய் ஓடியா. உயிர்களே, அன்னை முத்தார் எங்கள் அம்மா உலகம் இருக்கும் வரை உலகம் இருக்கும் வரை உன்னுடைய பெயர் வாழ்க உன்னுடைய மேற்பாக உலகம் இருக்கும் வரை இருக்கும் வரை உண்மையுடன் நான் வணங்க உண்மையோட தான் வணங்க உத்தமையே தாயாரே உத்தமில்லை தாயாரே உலகமதை காத்திடுவாய் உலகமதை காட்டிடுவார் ஊரதிலே அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு அந்த உலக சுற்றி பார்ப்பவளே ஊரதியிலே அமர்ந்து கொண்டு உலகனையே பாப்பவளே உலகம் இருக்கும் வரை உலகம் இருக்கும் வரை உன்னுடைய பெயர் வாழ்க உன்னுடைய மேற்பாக உலகம் இருக்கும் வரை உலகம் இருக்கும் வரை உத்தமையே அம்மா அருள் தந்திடுவாயே தன்னநாதீனும் 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 தந்தாரே தன்னநாதீனும் 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 தந்தாரே எங்கு கண்டாய் பெண்ணை எங்கு கண்டாய் அம்மை உலகள் அந்தாளை எங்கு கண்டாய் அகஸ்தீஸ்வரத் நாயகி எங்கு கண்டாய் அகஸ்தீஸ்வரம் ஊரதிலே அம்மை முத்தாரை நானும் கண்டேன்
தன்னானேனோ தன்னானே தன்னன்னானேனோ 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 தன்னானே குளத்திலே நீர் ஆடி அம்மை தேரடி மூட்டிலே வந்தடித்து தேரடி மூட்டையிலே வந்தடி தேரடி மூட்டிலே வந்தடித்து தேரடி மூட்டையிலே வந்தடிட்டு புகழ்கின்ற முத்தாரம்மைக்கு வேடிக்கை கும்மிகள் கொட்டுங்கடி தன்னன்னானேனோ 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 தன்னானே தானே தன்னானே தன்னன்னானேனோ 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 தன்னானே கண்ணியரை கிட்ட வாருங்களே அம்மை காலிலே கச்சத்து கட்டுங்கடி போட் போட் அந்த காலிலே கச்சத்து கட்டுங்கடி காலிலே கச்சத்தை கல்லுகளே பிள்ளை தருவாள் முத்தாரம்மையை வணங்கி கும்மி அடிப்போமடி தன்னன்னானேனோ 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 தன்னானே தானே தன்னன்னானேனோ 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 தன்னானே கோட்டைக்குள்ளே 2 வேப்ப மரம் அது கொத்துக்கு 1000 போக்கும் அவ கொத்துக்கு 1000 போகும் கொத்துக்கு 1000 போக்கும் அது கொத்துக்கு 1000 போகும் பூத்த பூவெல்லாம் சூடி கொண்டு அம்மை புவனமாகவே ஆடி வரா ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலேலோ ஆலே லங்குமி ஆலேலோ ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலேலோ கடற்கரையில தீர்த்த மரம் கண்ணி எறியாததென்ன மரம் அது கண்ணி அறியாத தன்ன மரம் கண்ணி எறியாததென்ன மரம் அது கண்ணி அறியாத தன்ன மரம் கொத்து கொத்தா எங்க காய் காய்க்க முத்தாரம்மைக்கு கொண்டு வைப்போம் ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலேலோ ஆலே லங்குமி ஆலேலோ ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலேலோ அதிலே பம்பை முழங்கி வர அந்த வேதாளை போதமோ ஆடி வர வேதாளை பூதமோ ஆடி வர வேதாளை போதமோ ஆடி வர வேதாளை பூதமோ ஆடி வர மேலும் புகழ்கின்ற முத்தாரம்மைக்கு வேடிக்கை கும்மிகள் கொட்டுங்கடி ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலேலோ ஆலே லங்குமி ஆலேலோ ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலே லங்குமி ஆலேலோ இப்படி சரி. தாயாருக்கு மாபெரும் கோவிலானது கட்டி சரி கும்பாபிஷேகம் முடித்து சரி தாயார் உலக சக்தி கருமாறி 3 முகத்தழகி முத்தாரமே உள்ள அமர வைத்து தாயார் அகஸ்தீஸ்வரம் இல்லாமல் உலக மக்களுக்கெல்லாம் அருள்வளித்து வருகின்றார் சரி தற்போதும் அதிசயங்களாம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது சரி தாயார் இப்படி வீட்டிருக்க செப்புவீர் கேளும் அம்மா சீர்வெறும் முத்தாரம்மா ஒப்பில்லா அதிசயங்கள் பண்ணி உலகில் உள்ளோர் அறியாவண்ணோ அகஸ்தீஸ்வரம் இருந்த அம்மை அகிலமெல்லாம் பெயர் வாங்கினாய் அற்புத நாயகி அன்னை அன்னையே முத்தாரம்மனே அற்புத நாயகி அன்னையே முத்தாரம்மனே உன்னுடைய லீலைகளை பாட முடியுமோ அம்மா சரிதான் ஊரதிலே இருந்தம்மை உலக சக்தி கருமாறே கோபுரம் வைத்தாரம்மா கொடிமரங்கள் வைத்தாரம்மா ஆமா பணிவுடனே பட்டினி இன்றி பார் முழுதும் பாரும் அம்மா முப்புறத்தை காத்த தாயே அகஸ்தீஸ்வரம் காத்திருக்கும் நாயகியே சரிதான் உன்னுடைய கதைதனை இன்பமுடன் நிறைவு செய்வோமே மங்கள கீதோ கீதமது பாடுவதற்கு பால சரஸ்வதி அம்மம்மா துணை வருவாய் கீதோ கீதமது பாடுவதற்கு பால சரஸ்வதி அம்மா அம்மா துணை வருவா அகஸ்தீஸ்வரமதிலே அகஸ்தீஸ்வரமதிலே வரமதிலே வரமதிலே அன்னை முத்தார் வாழ்க வாழ்க அன்னை முத்தார் வாழ்க வாழ்க அகஸ்தீஸ்வரமதிலே அகஸ்தீஸ்வரமதிலே வரமதிலே அம்மை முத்தார் வாழ்க வாழ்க அம்மை முத்தார் வாழ்க வாழ்க இல்லகம்போன்
தழைத்து வாழ்க வீசுகோலும் சேர்ந்து வாழ்க தழைத்து வாழ்க வீசுகோலும் சேர்ந்து வாழ்க உடனிருந்து விலிசை கேட்ட எல்லோரும் வாழ்க வாழ்க உடனிருந்து விலிசை கேட்ட எல்லோரும் வாழ்க வாழ்க அகஸ்தீஸ்வரம் ஓர்றதுவும் அருளுடனே வாழ்க வாழ்க அகஸ்தீஸ்வர ஊர்றதுமோ அருளுடனே வாழ்க வாழ்க கோவிலது வாழ்க வாழ்க பூசாரி வாழ்க வாழ்க கோவிலது தலைத்து வாழ்க பூசாரிகள் சேர்ந்து வாழ்க எங்களுக்கு வாய்ப்பளித்த அகஸ்தீஸ்வரம் வாழ்க வாழ்க எங்களுக்கு வாய்ப்பளித்த அகஸ்தீஸ்வரம் வாழ்க வாழ்க எங்களுக்கு வாய்ப்பளித்த அறங்காவலர்கள் வாழ்க வாழ்க எங்களுக்கு வாய்ப்பளித்த அறங்காவலர்கள் வாழ்க வாழ்க எங்களுக்கு வாய்ப்பளித்த அகஸ்தீஸ்வர மக்கள் வாழ்க வாழ்க எங்களுக்கு வார்த்தளித்த அகஸ்தீஸ்வர மக்கள் வாழ்க வாழ்க உடனிருந்து வில்லிசை கேட்ட எல்லோரும் வாழ்க வாழ்க உடனிருந்து வில்லிசை கேட்ட எல்லோரும் வாழ்க வாழ்க ஒளி ஒளி அமைத்து தந்த அண்ணனவர் வாழ்க வாழ்க ஒளி ஒளி அமைத்து தந்த அண்ணனவர் வாழ்க வாழ்க எருமையில் ஏறி விளையாட்டு முகம் ஒன்று ஏறி விளையாட்டு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று ஈசனுடன் நாணமொழி பேசும் முகம் ஒன்று ஒரு மடியார்கள் வினைதித்த முகம் ஒன்று குருமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று ஒன்றொருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று ஒன்றொருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று ஆறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று ஆறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று வள்ளியை மனமோட வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீருளல் வேண்டும் ஆறுமுகமான பொருள் அருள வேணும் ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே வாழ்க சிவன் வாழ்க அம்மை உமை வாழ்க அரண் வாழ்க சிவன் வாழ்க அம்மை உமை வாழ்க அதனோடு சேர்ந்து அம்மை உமை வாழியவே